முதலில் சுய உந்துதல் செல்ஃப் மோட்டிவேஷன் பற்றி பேசுவதற்காக ஆஷா பர்வீன் அவர்களை உங்கள் கரவொலியோடு அழைக்கிறோம். செல்ஃப் மோட்டிவேஷன் எனப்படும் சுய உந்துதல் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆஷா பர்வீன் ஆஃப் 6th ஸ்டாண்டர்ட். சுய உந்துதல் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. நாம் இன்று பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம். இவை அனைத்தும் சுய உந்துதல் மூலமே உருவானவை. சுய உந்துதல் இல்லை என்றால் தாமஸ் ஆல்வா எடிசனால் மின்சார விளக்கையும், மார்க்கோனியால் வானொலியையும், கிரகாம் பெல்லால் தொலைபேசியையும் கண்டுபிடித்திருக்க இயலாது. நேற்றைய தினத்தை நம்மால் சரி செய்ய இயலாது, ஆனால் நாளைய தினத்தை நம்மால் சரி செய்ய முடியும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்னும் போது வெற்றிகளும் தோல்விகள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் சமமான நிலையில் இருக்கும் மனதை கொண்டு விட்டாலே நம்மை எதுவும் பாதிக்காது. ஆனால் இன்று இருக்கும் இளைய தலைமுறை தோல்வி என்றால் உடனே நத்தை அழிக்கூட்டுக்குள் சுருண்டு ஒடுங்கி விடுகின்றனர். இதை தவிர்க்க நல்ல நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வியை சமமாக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாதிக்கணும் என்றால் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். விதியின் வழியில் எனது வாழ்க்கை செல்லட்டும் என்ற எண்ணத்தில் சோம்பி கிடக்காமல் நான் மூச்சுள்ளவரை முயன்று கொண்டே இருப்பேன் என்ற சுய ஊக்குவிப்பு சிந்தனைகள் நம் மனதில் உலவிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறந்திருப்பது வெற்றி கொடி நாட்டவே தவிர தோல்விக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க அல்ல. நாம் எந்த சூழ்நிலையில் பிறந்திருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வளர்ந்து கொண்டிருந்தாலும் என்னால் முடியும் என்ற சுய ஊக்குவிப்பு சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் வாங்க வேண்டும் பாராட்டு. ஆகவே பாராட்டும்படியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் உருவாக வேண்டும். சோதனைகளை கடந்தால்தான் சாதனைகளை படிக்க முடியும். வெற்றியாளர்களின் வரலாறுகளை படித்தால்தான் நமக்கும் வரலாறு படிக்கும் எண்ணமும் உருவாகும். உலக குத்துச்சண்டை வீரரான மேரி கோம் தனது விடா முயற்சி மற்றும் சுய ஊக்குவிப்பு மூலம் 6 முறை உலக சாம்பியன் ஆனார். என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்ற சிந்தனை மாணவர்களாகிய நம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றுமே வெல்லாது. வெறுமனே உழைத்தால் மட்டும் போதாது, வித்தியாசமான சிந்தனைகளோடு திட்டமிட்டு உழைக்க வேண்டும். 10ஓடு 11ஆக இல்லாமல் மற்றவற்றிலிருந்து மேம்பட்டு உயர்வாக எனது செயல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் உருவாக வேண்டும். வித்தியாசமான சிந்தனையும் விவேகமான செயலும் தான் ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை புரிந்து செயலாற்ற வேண்டும். ஆண்டொன்று போனால் வயதொன்று ஆகும் என்பது பழைய மொழி. ஆண்டொன்று போனால் திறன் ஒன்று கூடும் என்ற புது மொழியை நெஞ்சில் நிறுத்தி புதிய திறன்களை கற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் முயல வேண்டும். தொடர் முயற்சியும் முடிவில்லாத பயிற்சியும் என்றால் சாதாரண மனிதனும் சாதனையாளனாகலாம். படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து உழைப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குதான் என்பதை புரிந்து செயல்படுபவர்கள் வெற்றியின் சிகரத்தை தொடுகிறார்கள். ஓடினால்தான் நதி, வளர்ந்தால்தான் செடி, பறந்தால்தான் பறவை, அதுபோல முயன்றால்தான் முன்னேற்றம். வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. தயங்குபவர் கை கட்டுகிறார், துணிந்தவர் கைத்தட்ட பெறுகிறார் என்று பிடல் காஸ்ட்ரோ சொன்னதை மனதில் நிறுத்தி நம் அனைவரும் சுயோக்கத்துடன் செயல்பட்டு அனைவரின் கைத்தட்டலை பெற வேண்டும். நன்றி, வணக்கம். மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஆஷா பர்வீன். எதிர்நீச்சல் அடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லுவதை போல முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும்ன்ற விஷயத்த ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை யார் தேடுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் தெளிவார்கள். மற்றவர்களுடைய குறையை தேடுபவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு எதையுமே பிளான் பண்ணி பண்ணணுன்ற விஷயத்தையும் அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. மாணவிக்கு உங்களுடைய கரவொலியோடு நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை பற்றி பேசுவதற்காக முகமது ஆரிஃப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சுடர்விட வேண்டுமா, சூடுவிட வேண்டும்?
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகிறார், அறிவு பலவீனமானது, ஆனால் நம்பிக்கை ஒரு சர்வ சக்தி வாய்ந்தது என்று கூறுகிறார். நம்பிக்கைக்கு முன்னால் இயற்கை சக்தி கூட வழிவிடும் என்று கூறுகிறார். மனப்பூர்வமான முன்னேற்றத்திற்கு வேறாக இருப்பது நம்பிக்கை தான். மற்றவை எல்லாம் ஒதுக்கிவிடலாம், ஆனால் நம்பிக்கையை ஒதுக்கிவிடக் கூடாது. சுயநம்பிக்கை வாழ்க்கையை உயர்த்தும், வாழ்க்கையை நடத்தும். மனிதர்களுக்கு பொதுவாக 2 கைதான் இருக்கும். வெற்றி பெற்ற நபர்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தீர்கள் என்றால் பார்க்கலாம், 3வது கை ஒன்று இருக்கிறது என்று. 3வது கைதான் நம்பிக்கை. நான் ஒரு குட்டி கதை சொல்லவா? நகைக்கடை கண்ணாடி பெட்டியில் இருந்த வைரம் மினுமினுத்து கொண்டிருக்கிறது. அருகில் பட்டறை கடையில் இருந்த நிலக்கரி வைரத்தை நோக்கி கேட்டது, நீனும் நானும் ஒரே இனம்தானே, உனக்கு மட்டும் ஏன் இந்த மதிப்பு என்று கேட்டது. அதற்கு வைரம் கூறியது, நீனும் நானும் ஒரே இனம்தான், நீ அவசரப்பட்டு வெளியே வந்துட்டாய். நான் பூமியின் அழுத்தத்தையும் துன்பத்தையும் கண்டு அப்போது பொறுமையோடு இருந்தேன், இப்போது பெருமையோடு ஒழிக்கிறேன் என்று கூறியது. வைரத்தை போல் நாமும் பொறுமையோடு இருக்க வேண்டும். வாழ்க்கை என்ற தீப்பந்தத்தை நம்பிக்கை என்ற நெய்யை ஊற்றினால் பிரகாசமாக எரியும். அதுபோலதான் வாழ்க்கை. மற்றவர்களை திரும்பி பார்க்க வைப்பவர் சாதாரண மனிதன், தன்னை இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பவர் சாதனையாளர். அத்தகைய சாதனையாளர்கள் நம்பிக்கை என்ற சிகரத்தை அடைந்து வானம் வசப்படும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அந்த ஆழமா சொல்லும்போது நான் சொல்றது கேட்பியா கேட்க மாட்டேன்ற அளவுக்கு விட்டா அப்படி என்கிட்ட அவ்வளோ ஸ்பிரிட் இருக்குன்றதை ரொம்ப அழகா காட்டினாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்பிக்கை, ஒரு கவிஞன் அழகா சொல்லுவாரு, நம்பிக்கை என்பது நம் நகத்தினுடைய நகல் போன்றது, வெட்ட வெட்ட வளர வேண்டும். எப்படி ஒரு மனிதன் இறந்த பிறகும் நம்மளுடைய நகம் வளர்ந்து கொண்டே இருக்குமோ, அதை போல நமது நம்பிக்கை என்பது வெட்ட வெட்ட வளர வேணும் அப்படின்னு சொல்ற அந்த கவிஞருடைய கவிதை வரிகள் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. அது மட்டுமல்ல, நிறைய உதாரணங்களை ரொம்ப அழகா சொன்னாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி சொன்னாரு. அவருடைய சீடரான விவேகானந்தர் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பலவீனத்திற்கான மாற்று வழி என்ன தெரியுமா? பலவீனத்தை பற்றி சிந்திப்பதல்ல, பலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு உதாரணமாகத்தான் ரொம்ப அழகா ஒரு மாணவர் சொல்லிட்டு போனாங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கையில பொறுமை அவசியம்ன்ற விஷயத்த ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து சுய ஒழுக்கம் எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்காக ஜே ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேச வந்திருப்பவன் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஜே ஜெகதீஸ்வரன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுய ஒழுக்கம். தமிழன் திசையை 8ஆக வைத்தான், இசையை 7ஆக வைத்தான், சுவையை 6ஆக வைத்தான், நிலத்தை 5ஆக வைத்தான், வேதத்தை 4ஆக வைத்தான், தமிழை 3ஆக வைத்தான், இரவு பகல் என 2ஆக வைத்தான், உயிரை 1ஆக வைத்தான், அது நிலும் உயர்வாக வைத்தான் ஒழுக்கத்தை. அதேதான் வள்ளுவன், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், ஒழுக்கம் உயிரை விட மேலானது, ஒழுக்கமும் கல்வியும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றது. கலாமையா முதல் காமராஜர் வரை பெருந்தலைவர்களாக நச்சிந்தனை உடையவர்களாக மின்னுவதற்கு காரணம் சுய ஒழுக்கமே. உலகத்தில் மிக உயர்வானது கல்வி என்பதை ஔவையார் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறினாலும் கல்வியை விட உயர்வானது ஒழுக்கமே என்பதை ஆர்கவி உலகத்து மக்களுக்கு எல்லாம் மோதலின் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்கிறது முதுமொழி காஞ்சி. உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் குப்பைக்கு சமம் என்கின்றனர் சான்றோர். ஒழுக்கம் என்ற ஒரு பண்பு போதும் ஒவ்வொரு மனிதனின் உயர்விற்கும். சுய ஒழுக்கம் நல்ல நூல்களை கற்பதனாலே வரும். நான் படித்த நூல்களிலே சிறந்த ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது திருக்குறள். மணிமுடியை துறந்தாலும் என் நிலையிலும் பொய்க்கூறா ஹரிச்சந்திர மகாராஜா இன்றளவும் உண்மைக்கு சான்றாக இருக்கிறார். மனிதனின் மனமானது கிளைக்கு கிளை தாவும் குரங்கை போன்றது. அதை சுய ஒழுக்கத்துடன் கடிவாளம் பூட்டிய குதிரை போன்று நேர் வழியில் செலுத்த வேண்டும்.
மனிதனுக்கு உயிரை தருவது தாயின் கருவறை, அதை விட மேன்மையான உயர்வை தருவது பள்ளியின் வகுப்பறை. ஒழுக்கத்தை உயர்வாக போற்றும் நம் தமிழினம், அதனால் தான் அறம் தவறான் நீதிக்கு மணி நீதி சோழனும், நட்புக்கு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரும், கற்புக்கு கண்ணகியும், ஈகே குணத்திற்கு கடை 7 வள்ளல்களும் சான்றாவார். நம் மக்கள் ஒழுக்கத்தில் மேன்மையாக இருந்த காரணத்தினால்தான் பெண் கல்வி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே சிறந்து விளங்கியது. ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், காக்கைப்பாடினியார், நச்சவையார் போன்ற பெண் புலவர்கள் தலை சிறந்து விளங்கினர். நல்லொழுக்கம் மாணவர்களுக்கு இடைவிடாத மழை பெய்யும் சிறபூஞ்சியை போன்றது. நல்லொழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்தால் 1.25 அடியில் உலகத்தை அளந்த வள்ளுவனின் கூற்று உண்மையாகும். வானலாவிய புகழை தரும் புராணங்களாகிய மகாபாரதமும் ராமாயணமும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற சுய ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. அதனால்தான் சுய ஒழுக்கத்திற்கு ராமனும் தர்மனும் உதாரணமாகின்றனர். தனிமனித ஒழுக்கமே ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு துணை புரியும், நாடும் வளர்ச்சி பெறும். கல்வியின் முதல் நோக்கம் ஒழுக்கமே, அதற்கு அடுத்துதான் அறிவு. ஒழுக்கம் தராத கல்வி பயனற்றது. சுய ஒழுக்கமே சாதனை வெற்றி பெற பெரிதும் தேவை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஒழுக்கம் என்பது வாழ்வியல் நெறின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தினால்தான் அவன் சார்ந்த சமுதாயம் ஒழுக்கமாக இருக்க முடியும்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு கவிஞருடைய வரிகள் ஞாபகம் வந்தது. எப்போது வீடுகளில் அறம் இருந்தால் நிச்சயமாக வீதிகளில் அறம் இருக்கும்ன்ற ஒரு விஷயத்தை அது பிரதிபலிச்சது. அது மட்டுமல்ல, அந்த ஒழுக்கத்தினால் மட்டும்தான் ஒவ்வொருவரும் தனக்கான அடையாளத்தை உருவாக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு மனிதன் தான் சார்ந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்தையே வழிநடத்துவதற்கு அடிப்படை ஒழுக்கம் என்று அழகான பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எம் மெய்பாலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுய நம்பிக்கை என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பது வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் எம் மெய்பாலன். சோர்ந்து போகாத உயிரினம் உலகில் எதுவும் இல்லை. கவனியுங்கள், உயிரினம் என்பது மனிதர்கள் மட்டுமல்ல நண்பர்களே. எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றமும் குறையும். இதை நான் கூறுவது எளிது, நடைமுறைப்படுத்துவது கடினம் என்பது நன்கு புரிகிறது. அப்படி பழக்கப்படுத்தி கொண்டால் நமது மனம் எதையும் எதிர்கொள்ளும் திறனை பெற்று விடுகிறது. முயற்சிக்கு எல்லை இல்லை, முயன்றவருக்கு தோல்வி இல்லை என்றும் ட்ரை 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 அகைன் அண்ட் அகைன் யூ அன்டில் யூ சக்சீட் என்றும் அதனால் தான் கூறுகிறார்கள். சரியான இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்குவோம். உண்மை, நேர்மை இவற்றை எக்காரணம் கொண்டும் கைவிட வேண்டாம். கால நிர்ணயம் செய்து கொண்டு இடைவிடாத அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பை முதலீடாக போடுவோம். உலகில் வாழும் ஒவ்வொரு சிறு உயிரினமும் தான் வாழும் சூழலில் போராடிதான் உயிர் வாழ வேண்டும். சுய நம்பிக்கையுடன் போராடினால்தான் உயிர் வாழ முடியும். இது இயற்கை விதி, உலக பொது நியதி. இதில் தன்னம்பிக்கை ஒன்றுதான் நம்மை வாழ வைக்கும். உறவு, பணபலம் எல்லாம் 2ஆம் பட்சம். நமக்குள் இருக்கும் நம்மை நாம் நம்பினால் நம்மாலும் வெற்றி பெற முடியும். நான் வெற்றி பெறுவேன் என்ற சொல்லும், என்னால் முடியாது என்ற சொல்லும் நம்மிடமிருந்து தான் வருகிறது. நம் மனம் உறுதிப்பட்டால் உடல் தன்னால் ஒத்துழைக்க போகிறது. பிறகு வெற்றி நிச்சயம். நமக்குள் ஒரு லட்சியத்தை வைத்து அதற்காக பாடுபட வேண்டும். பல தடைகள் வரத்தான் செய்யும். தடைகளை உடைத்து விட்டு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தடைகளை எளிதாக தாண்டி செல்வோம், முன்னேறுவோம். நாம் முன்னேறிக்கொண்டே இருப்போம். ஒரு வெற்றி கிடைத்தால் அதை உடனடியாக அடுத்த வெற்றிக்கு ஆயத்தமாக்கி விடுவோம். யாராவது தமக்கு உதவுவார்களா என எப்பொழுதும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு நீச்சல் தெரியாதவன் தண்ணீரில் விழுந்தால் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்வானோ அதை நாம் செய்வோம். தன்னம்பிக்கை ஒன்றுதான் தன்னம்பிக்கையை விட சிறந்த தோழன் யாருமே இல்லை. மனதில் கொஞ்சம் தன்னம்பிக்கைவை, அது 1000 தைரியத்தை நமக்குள் சேர்க்கும். முயன்று பார்ப்போம், முடங்கிவிட வேண்டாம். சுய நம்பிக்கை இருந்தால் சாதனையின் சிகரம் தொடுவது எளிது மற்றும் வானமே வசப்படும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுய நம்பிக்கையை பதிவு பண்ணியிருக்கீங்க.
ஒரு மனிதன் வாழ்க்கையில சிகரத்தை அடையணும்னா அதற்கு கடின உழைப்பு அவசியம். வாழ்க்கையில் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சாதாரணமான ஒரு ரோடா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அங்க பல குண்டு குழிகள் இருந்தாதான் அதை எப்படி கடக்கணுன்ற விஷயத்தை நம்ம கத்துக்க முடியுன்ற விஷயத்தை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே நேர்மறையான சிந்தனைகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தடை அதை உடை ஒரு சரித்திரம் படைன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் மெய்பாலன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை பதிவு செய்கிறேன். அவர்களை தொடர்ந்து சுய உந்துதல் எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சஹானா ஜிப்ரிலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுய உந்துதல் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ எஸ் சஹானா ஜிப்ரிலா 6th ஸ்டாண்டர்ட். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் அது நிஜம். முடியாது என்று கரிகாலன் நினைத்திருந்தால் தமிழ்நாட்டின் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபதி நாசின் என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர் எதிர்க்காவிட்டால் இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசித்திருக்க முடியாது. முடியாது என்று கொடிய நோய் நம்மில் பலருக்கு உள்ளது. முடியும் என்று மருந்தால் தான் மனிதனால் இன்று வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. நாளைய வரலாறு படைக்க இருக்கிறது. இதைதான் திருவள்ளுவர் அழகாக கூறுகிறார். தெய்வத்தான் ஆகாதலை முயற்சி தன்மை பரந்த கூலித்தன். தெய்வத்தால் ஒன்று செய்ய முடியாவிட்டால் முயற்சியின் மூலம் வெற்றியினை பெறலாம். சுய உந்துதல் மனிதனின் வாழ்க்கை முறையை மாற்றும் கருவியாகும். உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன் லட்சியத்தை அடைய உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று கனவுக்கே புதிய இலக்கணம் வகுத்தவர் டாக்டர் திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். இடும்பைக்கும் இடும்பை படுவர், இடும்பைக்கும் இடும்பை படாதவர். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் ஒரு இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். கடலில் மிதக்கும் கப்பல்கள் எல்லாம் வழி மாறி செல்லாம். கலங்கர விளக்கே எவ்வாறு கடை வந்து அடைய செய்கிறதோ அதை போன்றுதான் மனிதன் சுய உந்துதலும். ஒரு சோற்று பற்கையின் மதிப்பு அதை செதறவிட்ட நமக்கு தெரியாது, அதை எடுத்து செல்லும் எறும்புக்குத்தான் தெரியும். அது போன்றுதான் சுய உந்துதலும் எறும்பை போன்றது. தைரியம் இருந்துச்சுன்னா சமுத்திரமும் காலளவு, துணிச்சல் வளர்ந்துச்சுன்னா தூண்கள் எல்லாம் நூலளவு. சுய உந்துதல் இருந்தாதா உலகமே உன் கையளவு. சுய உந்துதல் இருந்தாதா உலகமே உன் கையளவு. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடல் மூலம் ரொம்ப அழகா எல்லாருக்கும் பதிவு பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முயற்சி முக்கியம் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. கலங்கரை விளக்கம் எப்படி உயரத்துல இருந்து மற்ற எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே போல ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஒரு சுய உந்துதல் இருந்தாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து சுய ஒழுக்கம் எனும் தலைப்பில் இருந்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமா? பணம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமா? இல்லை, வெறித்தனமான திறமை இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமா? இவையெல்லாம் இருந்தாலும் சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவன் வாழ்வில் வெற்றி பெறவே முடியாது. ஒழுக்கத்திற்கும் சுய ஒழுக்கத்திற்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. இராணுவத்தில் அதிகாரிகள் ஆணைக்கு அதன் கீழுள்ளவர்கள் கடைபிடிப்பார்கள். இதுதான் ஒழுக்கம். ஆனால் யாரும் இல்லாத நேரத்திலும் நாம் செய்யக்கூடிய செயல் சரியாக இருந்தால் அதுதான் சுய ஒழுக்கம். இதுதான் கடினம் கூட. ஒழுக்கம் என்பது நிறைய பேருக்கு இருக்கும், சுய ஒழுக்கம் சிலரிடம்தான் இருக்கும். அந்த சிலர் தான் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். சுய ஒழுக்கத்தை
நமக்கு நாமே ஒரு சுய ஒழுக்கத்தை வளர்க்க வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. தினமும் அரை மணி நேரம் தியானம் செய்தால் சுய ஒழுக்கத்தை வளர்க்க வாழ்க்கைக்கு இது ஒரு படிக்கட்டு. ஒரு வழக்கத்தை அமைத்து அதை தினமும் கடைபிடிப்பவர்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த உலகில் நம்மை திசை திருப்பக்கூடிய பல விஷயங்கள் உள்ளன. நமது மொபைல் போன், தொலைக்காட்சி மற்றும் அரட்டை இன்னும் சில சுய ஒழுக்கங்களை கடைபிடிப்பதற்கு தடையாக இருக்கிறது. சரியான நேரத்தில் படிப்பதற்கும் தூங்குவதற்கும் வேலை செய்வதற்கும் நாம் திட்டமிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் மொபைல் போனில் கவனம் சிதறிவிடுகிறது. சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க இந்த கவன சிதறலிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மனிதர்கள் மது, புகையிலை போன்ற பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒழுக்கமில்லாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இவர்களிடமிருந்தும் விலகி இருக்க வேண்டும். ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன். பக்தி இல்லாவிட்டால் இழப்பில்லை, பணம் இல்லாவிட்டால் தவறில்லை, ஒழுக்கம் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை. சுய ஒழுக்கம் ஒன்று போதும், அது நம்மை 1000 படி உயர்த்திவிடும். சுய ஒழுக்கம் ஒன்று போதும், அது நம்மை 1000 படி உயர்த்திவிடும். ஆகையால் சுய ஒழுக்கத்தை பழகுவோம். சுய ஒழுக்கம் ஒன்றே நம்மை உயர்த்தும். ஒருவனுக்கு தான் கற்ற கல்வி கை கொடுக்கும், உண்மைதான். ஆனால் சுய ஒழுக்கம் இல்லாவிட்டால் அவன் வாழ்க்கையை திசை மாறிவிடும். சுய ஒழுக்கத்தை கடைபிடிப்பது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் தொழிலில் வெற்றியுடன் வாழ்வில் நடத்துவதற்கும் இது மிகவும் முக்கியம். சுய ஒழுக்கத்தை கொண்ட ஒரு நபர் தன்னுடைய நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்துவார். எனவே தமக்கு தாமே ஒரு ஒழுங்கு முறையை வகுத்து கொண்டு அதன்படி செயல்படுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜீசஸ் ரொம்ப அழகான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். உயிரை விட முக்கியமானது ஒழுக்கம்தான்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லாமே தேவைதான். எங்கள் வீட்டில் சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு, ஆனால் சோறு அதுதான் ஒழுக்கம். அது இருந்தால் தானே அதனுடைய பயன் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. கான்சன்ட்ரேஷன், நம்ம நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை விட நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், இன்றைய இளைய சமுதாயம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த மொபைல் ஃபோன் தான். நிலாவை காட்டி சோறு ஊட்டின காலம் போய் மொபைலை காட்டி இன்னைக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும். பேசுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட கைபேசி இன்னைக்கு அத்தனை பேரையும் ஊமையாக்கிருச்சு. நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. ஆக சுய ஒழுக்கம் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த சுய ஒழுக்கம் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆரோக்கியமான உணவை போல நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி அது ஆரோக்கியத்தை மட்டும்தான் கொடுக்கும். மற்ற எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் மாதிரின்ற ஒரு விஷயத்த இளைய சமுதாயம் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை எனும் தலைப்பில் வாதிடுவதற்காக ஏ பத்மாஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வளர்ப்பது, தன் திறமைகளை அறிந்து பயன்படுத்துதல், நம்மால் முடியும் என்ற எண்ணத்துடன் செயல்படுத்துதல், தினமும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுதல். நிறைவாக திருவள்ளுவரின் ஒரு சில குறள்களை உங்கள் முன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வினத்திற்பம் என்பதொருவன்
சுயநம்பிக்கை மட்டுமே காரணமே. சுயநம்பிக்கை இல்லாதவரால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் நம் அனைவரும் சுயநம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு எதையும் தைரியமாக எதிர்கொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. ரொம்ப அழகா சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நம் எண்ணம் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக வெற்றின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்மளால முடியும் அப்படின்றத முதல்ல நம்ம நம்பணுன்ற விஷயத்த சொல்லிட்டு நிறைவாக விஜயோட ஃபேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்றத கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்த பத்மாஸ்ரீ அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஆர் ரைஃபா. இந்த சபையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று எத்தனையோ சாதனையாளர்கள் சாதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போல் நாமும் எதிர்காலத்தில் சாதனை சிகரம் தொட மிகவும் முக்கியமானவை சுய உந்துதல், சுய ஒழுக்கம், சுய நம்பிக்கை. இதில் நான் உங்களுடன் பகிர்ந்து பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுய உந்துதல், அதாவது தன்னை தானே உற்சாகப்படுத்தி செயல்படுதல். அதை பற்றி இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ரைஃப் ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட். நாம் அனைவரும் பிறந்திருப்பது வெற்றி வானில் சிறகுகள் விரிக்கவே தவிர தோல்விக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கல்ல. நம்புங்கள், நம்மால் முடியும். முடியும் என்று நினைப்பவர்களே இன்று முடித்து காட்டுகிறார்கள். முடியாது என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் முயற்சிப்பதில்லை. மேலும் வெற்றி சிறகுகளை முடக்கிக் கொள்பவர்கள் எதையும் முடியாது என்று கூறுவார்கள். முடியாது என்று நினைக்கும் போது மனம் ஆற்றலிலிருந்து சோர்வடைகின்றது. அதே நேரத்தில் முடியும் என்று நினைக்கும் போது மனதில் உள்ள ஆக்கசக்தி விஸ்வரூபம் எடுக்கும். அத்துடன் இதை எப்படி முடித்து காட்டுவது என்னும் உள்மனம் எண்ணத் தொடங்குகிறது. மனம் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க தொடங்கும் போது மனதில் ஒரு தேடல் உருவாகின்றது. அந்த தேடல் தொடர்கின்றது. இவ்வாறு தொடர்கின்ற தேடலில் சில முறை தோல்விகள் நேரலாம். என்றாலும் நம்முடைய மனதில் முழு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்குமானால் அத்தடைகளை எல்லாம் தகர்த்துவிட்டு மீண்டும் மீண்டும் வெற்றி கிடைக்கும் வரை மனம் தேடிக்கொண்டே இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய மனதில் முழு ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாது போனால் சிறு சிறு தோல்விகளையும் சிக்கல்களையும் மனம் தாங்க முடியாமல் சிதைந்து போய்விடுகின்றது. இவ்வாறு வெற்றியடைவது என்பது ஒரு விபத்தல்ல, அது ஒரு திருப்பு முனை என்பார்கள். ஆகவே தோல்வியை வெற்றியாக மாற்றும் தொடர் முயற்சி நாம் எடுக்கவில்லை என்றாலும் மனம் ஆற்றலையும் ஆர்வத்தையும் இழந்து விடுகின்றது. ஒருவேளை அத்தோல்வியை வெற்றியாக மாற்ற முடியாத நிலையில் அதற்காக வருந்தாமல் அத்தோல்வியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்பதை எண்ணி பார்த்து அப்பாடத்தை அடுத்த முயற்சிக்கு உரமாகவும் ஊக்கமாகவும் பயன்படுத்துங்கள். இவ்வாறு செய்வதால் மனதில் தோல்வியின் தழும்புகள் பதிவாகாமல் அவை பாடங்களில் பதிவுக்காக உருமாறுகின்றது. ஆகவே வெற்றியினால் கிடைத்த பரிசுகளை விட தோல்வியினால் கிடைத்த பாடங்களின் மதிப்பு மிக்கவை என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். முடியாது என்பது கிடையாது. இந்த உலகில் இயலாமல் தோற்று போனவர்களை விட முயலாமல் தோற்று போனவர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆகவே முயற்சிகள் தோற்று போகலாம், நாம் முயற்சி செய்வதில் தோற்று போகக்கூடாது. நம்முடைய வெற்றிக்கு அடிப்படை நம்முடைய மனமே. ஆகவே முதலில் நம்முடைய மனதை தயார் செய்யுங்கள். சோர்வடைந்து கிடக்கின்ற மனதை உற்சாகப்படுத்துவதற்கு சில வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். 1. தன்னம்பிக்கை தரும் வாழ்வியல் நூல்களை படியுங்கள். 2. ஊக்கம் தரும் அறிஞர்களின் உரையை கேளுங்கள். 3. சாதனையாளர்களின் வரலாறுகளை படியுங்கள். 4. ஊக்கமும் உற்சாகமும் தரும் வகை பேசும் நண்பர்களை சந்தித்து உரையாடுங்கள். இதையெல்லாம் முயன்றால் வானவிலை கூட நேராக நிமிர்த்த முடியும். நாம் தொடர்ந்து முயன்று கொண்டே இருந்தால் முடியாது என்ற சொல் நம்மிடமிருந்து நிரந்தரமாக விட்டுவிடுகின்றது. ஆகவே நாம் அனைவரும் எதையும் முயன்று சிந்திக்கும் ஆக்க சக்தி நம்மளிடம் இயற்கையாகவே இருக்கின்றது. மேலும் வெற்றி என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு இனிய பயணம் என்பதை நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். முன் வைத்த காலை பின் வைப்பதில்லை, வெற்றிக்கு முன்னால் ஓய்வென்பதில்லை என முழங்கிக் கொண்டே முயன்றால் முடியாது என்பது கிடையாது. இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நல்லொழுக்கத்தில் சிறந்து நல்ல மாணவராக தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறலாம்.
உடைந்த சிலைக்காக வருத்தப்படாமல் புதிய சிற்பத்தை செதுக்க முயற்சியுங்கள். மூடி கிடக்கின்ற கதவை மோதி மோதி சிதறாமல் புதிய வழிகளை கண்டுபிடிக்க முயலுங்கள். நம்மால் முடியும். முடியாது என்பது மூடத்தனம், முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. நாம் அனைவரும் சாதனையில் சிகரம் தொட வேண்டும் என்ற உற்சாகத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களை சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை குழப்பி விடுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனால் நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. நம்மளுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தை அழகாக பதிவு பண்ணாங்க. தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் எப்போ பார்த்தாலும் வெற்றியே வந்துட்டா எப்போ நமக்கு தோல்வியை பற்றி தெரியும்? தோல்வியினுடைய சுவையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கரை நல்லது, அப்படிதானே? கரை நல்லது, கரை நல்லதுன்றது தெரிஞ்சாதான் எந்த டிடர்ஜென்ட் நல்லா துவைக்குதுன்றதே நமக்கு தெரியும். அப்படி தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அது மட்டுமல்ல, நல்ல நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நூல்களை படியுங்கள், நல்ல சிந்தனை உள்ள நண்பர்களோடு சேருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு ஒரு அருமையான ஒரு வரிகள் உண்டு. நல்ல நண்பர்களோடு நீங்கள் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முடியாது என்பதே கிடையாது அப்படின்ற ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவு செய்த மாணவிக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக AP கனிஷ்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிகரம் தொட மிகவும் தேவையானது சுயநம்பிக்கை என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ AP கனிஷ்கா. சாதனையில் சிகரம் தொட மிகவும் தேவையானது சுயநம்பிக்கை. வாழ்க்கையில் சிகரம் தொட சுய உந்துதலும் சுய ஒழுக்கமும் தேவைதான். ஆனால் சுயநம்பிக்கை என்பது அத்தியாவசியம். தன்னம்பிக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றிக்கு முக்கியமாகும். இது ஒரு நபரை சுதந்திரமாகவும் நேர்மறையாகவும் நம்பிக்கையுடனும் உணர வைக்கிறது. இந்த எல்லா குணாதிசயங்களுடனும் ஒரு நபர் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க முடியும். மக்கள் தங்கள் திறன்களில் நம்பிக்கையுடன் இருக்கும் போது அதிக உற்சாகத்தை உணர்கிறார்கள். இந்த பண்பை உள்ளே வைத்தால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வலிமையை வளர்த்துக் கொள்கிறார்கள். நம் வலிமை மற்றும் நாம் யார் என்பதை அடையாளம் காண முயற்சிக்க வேண்டும். நமது தன்னம்பிக்கையை வளர்க்க எடுக்கக்கூடிய முக்கிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். நமது திறன்களை உணர்ந்து அவற்றை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம் முன்னேற்றங்களை குறிக்கவும் நமது முயற்சிகளை பாராட்டவும் நமது அனைத்து திறன்களையும் நாம் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய விஷயங்களையும் பட்டியலிட வேண்டும். பட்டியலை நெருக்கமாக பகுப்பாய்வு செய்து நாம் மேம்படுத்த விரும்பும் விஷயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் குரல், உணர்வு மற்றும் நம்பிக்கையை வெளிப்படுத்த எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். நம் எண்ணங்களை வெளிப்படுத்தியதற்காக குற்ற உணர்ச்சியை அடைய தேவையில்லை. உங்களை நம்பத் தொடங்குங்கள். தன்னம்பிக்கையுடையவர்கள் தங்களை சிறந்தவர்களாக எண்ணுகிறார்கள். நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதுவாக மாறுகிறீர்கள். நீங்கள் நினைப்பது அல்லது நீங்கள் விரும்புவது அல்ல. ஓஃப்ரா வின்ஃப்ரே சொன்ன வார்த்தைகள் இவை. எனவே நாம் நம்மை நம்பத் தொடங்குவோம். நம்பிக்கைகளின்படி செயல்படுவதன் மூலம் வாழ்க்கையை வாழுவோம். ஒருவரின் சொந்த திறனை உணர்ந்து ஒருவரின் திறமையில் தன்னம்பிக்கை ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும். போராடி தோற்றுப்பார், எதிரியும் நம்மை நேசிப்பான். வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு நூலளவுதான் வித்தியாசம். அதை பிடிக்க நமக்கு தேவை தன்னம்பிக்கை. எவ்வளவு வேகமாக விழுகிறோமோ அதை விட வேகமாக எழுவோம். இன்றைய தினம் மிகவும் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிகவும் மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுநாள் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். தன்னம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். செம்மொழி என்னும் மகுடம் சூடிய செந்தமிழில் என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி மறப்பது நன்றென்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி அவையோர் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை.
சுய நம்பிக்கை குறித்து ரொம்ப அழகான வார்த்தைகளால் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஒரு மனிதனுக்கு சுதந்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுதந்திரத்தை நமக்கு உணர வைப்பதே நம்மளுடைய நம்பிக்கை தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு நிறைய சவால்கள் இருக்கு. அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு அடிப்படையாக இருப்பதும் நம்மளுடைய நம்பிக்கை தான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம், முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்க போகிறோம். அப்போ இந்த இல்லத்தரசிகள் அதை பார்க்கும்போது கடைகளில் சில கேள்விகள்லாம் கேட்போம். இது எப்படி இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிருமா வேலையெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த கடைக்காரவங்க என்ன சொல்லணும், நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா, அப்போ 4 பர்னர் இருக்கிற ஸ்டவ் வாங்கினீங்கன்னா அட் அ டயத்தில் நீங்கள் சாதம் குழம்பு காய் எல்லாமே வச்சு உடனே நீங்கள் முடிச்சிடலான்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அதில் ஒரு நேர்மறையான சிந்தனை இருக்குது, அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். போச்சு மேடம், அட் அ டயத்தில் 4 பற்ற வச்சியே டோட்டல் ஃபேமிலியே அவுட்டு அப்படின்னா எப்படி இருக்கும், வாங்குவாங்களா? ஒரு கார் வாங்க போகிறோம், கார் வாங்கும்போது இருக்கிறதுலே இது சேஃபஸ்ட் கார் சார், உண்மையிலே இருந்ததுன்னா இது சேஃபஸ்ட் கார் சார், ஒருவேளை உங்களுக்கு விபத்து வந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த பலூன் உங்களை சேஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் மட்டும் கியரை மாற்றி கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பரலோகம் தான் போகணும்னா யாராவது வாங்குவாங்களா? அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த நேர்மறையான எண்ணத்தை நமக்கு கொடுக்கறது எது அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய சுய நம்பிக்கை தான் அப்படின்ற ஒரு சிந்தனையை அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க கனிஷ்கா. அவர்களை தொடர்ந்து சுய ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படை அப்படின்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எஸ் நர்மதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் சுய ஒழுக்கம். ஆம், உங்கள் முன் பேச வந்திருப்பவர் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ எஸ் நர்மதா. பக்தி இல்லாவிட்டால் இழப்பில்லை, பணம் இல்லாவிட்டால் தவறில்லை, ஒழுக்கம் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை. ஒழுக்கம் என்ற பண்பு போதும் 1000 படிகள் உன்னை உயர்த்துவதற்கு. ஆகையால் ஒழுக்கம் பழகு. ஒழுக்கத்தில் பிறந்ததுதான் கல்வி. ஒழுக்கமும் கல்வியும் நம் இரு கண்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் ஒருவருக்கு உயர்வை தருவதால் அதனை உயிரை விட மேலானதாய் கருத வேண்டும். எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் உன் வாழ்க்கைக்கு துணையாக வருவது ஒழுக்கம்தான். ஒழுக்கம் உயர்வு தரும். மனிதனை மனிதனாக வாழ வைப்பது ஒழுக்கம். மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவதும் ஒழுக்கம். ஒழுக்கம் உனக்கு ஊதியத்தை தரும். ஒழுக்கம் ஒன்றே உன்னை உயர்த்தும். தந்தை பெரியார் அவர்கள் கூற்றுக்கிணங்க, ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் மனிதனுக்கு மதிப்பு இருக்காது. சோதனைகள் இல்லை என்றால் மனிதனுக்கு பொறுப்பு இருக்காது. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். மனதில் நினைப்பதெல்லாம் மனிதன் அடைவதற்கு தயவு செய்தும் யாரும் ஆசைப்படாதீர்கள். கட்டுப்பாடுகள் நிறைந்த இடத்திலும் நீங்கள் கட்டுப்பாடாக இருப்பதை தவிர கட்டுப்பாடுகள் இல்லாத இடத்திலும் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கைக்கு சிகரத்தை நோக்கி பயன்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சுய ஒழுக்கம் இல்லாத பணம், பதவி, கௌரவம், வெற்றி இது அனைத்தும் இருந்தாலும் இல்லை என்றுதான் அர்த்தம். இப்பொழுது நாம் நன்றாக படித்து சிறந்த மதிப்பெண்கள் எடுக்கிறதை தவிர நாம் ஒழுக்கமான மாணாக்களாக இருக்க வேண்டும் என்று பலரும் நம்மிடம் கூறியிருப்பார்கள். தனக்கோ பிறர்க்கோ மனதிற்கோ உடலிற்கோ துன்பம் தராமல் இருப்பதுதான் ஒழுக்கமாகும். நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை பார்த்து தரமான புத்தகங்களை கற்று பொய் பேசாமல் உண்மை பேசி நல்லெண்ணங்களோடு வாழ்வதே ஒழுக்கமாகும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம் வேண்டும். சுய ஒழுக்கம் உள்ள மனிதர்கள் தான் வாழ்வில் வெற்றி அடைய முடியும், அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு சாலையில் 2 நபர் நடந்து போகிக் கொண்டிருக்கிறார். அதில் ஒருவர் ஒழுக்கம் இல்லாமல் பெரியவர்களை மதிக்காமல் நடந்து போகிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு நபர் பெரியவர்களை மதித்து ஒழுக்கமாகவும் நடந்து போகிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது நீங்கள் யாரை மதிப்பீர்கள்? ஒழுக்கம் உள்ளவர்களை மதிப்பீர்களா, ஒழுக்கம் இல்லாதவர்களை மதிப்பீர்களா? ஒழுக்கம் உள்ளவர்களை தானே மதிப்போம். அதான் வள்ளுவர் கூறுகிறார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. ஜாதி மதம்
வந்தோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி முடிவில் வணங்குவது ஒழுக்கம், அதுவே என் பழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மிக அருமை. சுய ஒழுக்கம் பற்றி தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. ஒழுக்கம்தான் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும், வாழ்க்கை துணையே ஒழுக்கம்தான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை மனித தன்மையோடு வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது ஒழுக்கம். அதற்கு முதலில் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க, பொய் பேசாம இருக்கிறதே ஒழுக்கம்னு சொன்னாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொய்யும் பேசுவார், ஆனால் அவரோட பேர் வச்சிருப்பாங்க ஹரிச்சந்திரன்னு சொல்லி. ஒரு பொண்ணு 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்கும், ஆனால் அதுக்கு பேர் சரஸ்வதினு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனால் ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் வாழ்க்கையில் அத்துணை வெற்றிகளையும் அடைய முடியுன்ற விஷயத்தை நர்மதா ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க. அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்காக ஷிஃபானா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சாதனையின் சிகரம் தொட மிகவும் தேவை சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கையுடன் செயல்படுதல் என்று உங்கள் முன் பேச வந்துள்ள நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஷிஃபானா. என்னால் முடியும் என்ற சுய நம்பிக்கையுடன் இன்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் முன்னேற தன்னம்பிக்கை தேவை. கஷ்டங்கள் மட்டும் இல்லையெனில் வாழ்க்கையில் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். முடியாது என்று சொல்லுவது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று செயல்படுவது தன்னம்பிக்கை. நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை கரடு முரடாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம். தன்னம்பிக்கை என்ற நண்பனின் துணை இருந்தால் ஜெயித்து கொண்டே இருப்போம். நாம் வளரும் வரை அல்ல, நம்மை வெறுத்தவர்கள் நம்மை வாழ்த்தும் வரை தன்னம்பிக்கையுடன் போராடுவோம். எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன். அது போல நம் வெற்றியை யார் தடுத்தாலும் நமக்குள் இருக்கும் நம் தன்னம்பிக்கை நமக்கு வெற்றியை பெற்று தரும். விதைகள் கீழே எறியப்பட்டால் தான் செடிகள் மேல் நோக்கி வளரும். தன்னம்பிக்கையுடன் அது போல விழும்போது விதை என விழுவோம், எழும்போது மரமாக எழுவோம். தன்னந்தனியாக உயரே பறக்கும் பறவைக்கு இருக்கும் நம்பிக்கை நம்மீது நமக்கு இருந்தால் நாமும் உயரலாம், உலகையும் ஆளலாம். யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் தன்னம்பிக்கையிலே. பிறர் மீது நாம் வைக்கும் பற்று நம்பிக்கை, நம் மீது நாமே வைக்கும் நம்பிக்கையே தன்னம்பிக்கை. உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோவையே நிராகரித்த உலகம் இது. உலகின் சாதனையாளர்கள் தன்னம்பிக்கையை கைவிடாமல் இருந்ததால் தான் வாழ்க்கையில் முன்னேறி உள்ளார். அவ்வாறு என்னால் முடியும் என்று துணிந்து செயல்பட்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று நம் நாட்டிற்கே பெருமை சேர்த்தார் குகேஷ். வென்றவர்க்கும் தோற்றவர்க்கும் வரலாறு உண்டு. வாழ்க்கையில் நாம் தடுமாறும் போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துவது தன்னம்பிக்கை மட்டுமே. தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். நாம் விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் கை, நாம் மனம் தளரும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் கை, நாம் தனியாக அழும் போதெல்லாம் நம் கண்ணீரை துடைக்கும் கை, அது வேறு யார் கையும் அல்ல, நமக்குள் இருக்கும் நம் தன்னம்பிக்கை மட்டுமே. அதை மட்டும் ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. நமக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து ஏங்க கூடாது, தாழ்வு மனப்பான்மை வரும். நமக்கு கீழே உள்ளவர்களை ஏளனமாய் பார்க்க கூடாது, தலைக்கணம் வரும். நம்மை யாரோடும் ஒப்பிடாமல் நாம் நாமாக இருந்தால் தன்னம்பிக்கை வரும். எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை, எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. கடலில் மூழ்கிவிட்டோம் என்று மற்றவர்கள் எண்ணும் போது முத்தெடுத்து மேலேறி வருவோம் நம் தன்னம்பிக்கையுடன். வாழ்க்கையில் சாதனைகள் படைத்த எல்லோருக்கும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது. சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவது நமக்குள் உள்ள நம் தன்னம்பிக்கை மட்டுமே. வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நின்று போராடும் தைரியமே தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது தன்னை நம்புவது, தன் திறமையை நம்புவது ஆகும். வழிகள் இல்லாத மனிதர்களே இல்லை, வழிகள் மட்டும் வாழ்க்கை இல்லை. வழிகள் என்பது முன்னேற்றத்திற்கான வழிகள். தன்னம்பிக்கை உள்ளோர் இவ்வுலகில் தோற்றதே இல்லை.
சிறந்த மொழிகளிலே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஷிஃபானா ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். சுய நம்பிக்கை பற்றி ஜெயிப்பதற்கு அடிப்படை நம்பிக்கை, காத்திருத்தல் அவசியம். வேணான்னு தூக்கி எறிகிற ஒரு விதையே இன்னைக்கு மரமா முளைச்சு வரும் பொழுது நம்மளை வேணான்னு இந்த உலகம் நிராகரிச்சாலும் அவர்கள் முன்னாடி என்னால் முடியும்னு வந்து நிற்கிறது தான் எனக்குள்ள இருக்கக்கூடிய தன்னம்பிக்கைன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. சதுரங்க வீரர் நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்த பிரக்ஞானந்தா பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க. எந்தவித பின்புலமுமே இல்லாமல் தன்னுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து பயிற்சியும் முயற்சியும் மேற்கொண்டு இன்னைக்கு நம்ம நாட்டிற்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொண்டு வர்றது அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதை பிரக்ஞானந்தா பண்ணியிருக்காருன்னா அதற்கு பின்னாடி இருக்கிறது நிச்சயமாக நம்பிக்கை மட்டும்தான். நம்ப வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர்களை தொடர்ந்து சுய உந்துதல் பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அஃப்ரீதா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இளங்கோவடிகள் ஏந்திய பேரழகு தமிழே, உனக்கு இந்த வளர்ந்து வரும் பேச்சாளரின் அன்பு வணக்கம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்ற கவிஞர் கண்ணதாசனின் பாடலை கொண்டு சாதனையில் சிகரம் தொட மிகவும் தேவை சுய உந்துதல். தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொண்டு செயல்படுதலே என்று பேச வந்துள்ள நான் 8ஆம் வகுப்பு மாணவி, வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ அஃப்ரிதா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட். சுவாமி விவேகானந்தர் மிக அழகாக சொல்கிறார், நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். நம்மை வலிமை படைத்தவர்கள் என்று நினைத்தால் வலிமை படைத்தவர்கள் ஆவோம் என்று. ஆக நண்பர்களே, நாம் எதை தூண்டுகோலாக கொண்டு நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்கிறோமோ அது போலவே நாமும் ஆவோம். கற்பனையின் மூலமாகவும் நாம் உந்துதல் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். நீங்கள் ஜிம் கேரி அமெரிக்க நகைச்சுவை நடிகரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் தான் படங்களில் நடிப்பதற்கு முன்னதாகவே நான் இந்த வருடம் நிச்சயம் இந்த தொகையை என் வங்கியில் போடுவேன் என்பதற்கான செக்கை அவர் முன்னதாகவே எழுதி வைத்துள்ளார். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், அவர் குறிப்பிட்ட அந்த தொகையை அவர் எண்ணிய அந்த நாட்களுக்கு முன்னதாகவே அவர் சம்பாதித்து விட்டார். இதற்கு அவர் தன் மீது கொண்ட சுய உந்துதலே காரணம். நாம் உந்துதல் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவதாக நாம் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு குழந்தை தன் கையில் 2 ஆப்பிள்களை வைத்துள்ளது. அக்குழந்தையின் சகோதரி கூறுகிறாள், 2ல் ஒரு ஆப்பிளை என்னிடம் கொடு, அம்மா சொன்னார் என்கிறார். ஆனால் அக்குழந்தையோ 2 ஆப்பிளையும் கடித்து விட்டது. இந்நிலையில் சகோதரி கோபமடைகிறாள். ஆனால் அக்குழந்தையோ என்ன கூறியது தெரியுமா? அக்கா, இந்த 2 ஆப்பிளில் இதன் சுவை அதிகமாக உள்ளது, இதை நீ சாப்பிடு என்று தன் அக்காவிற்கு கொடுக்கிறது. இந்நிகழ்வை நாம் உற்று நோக்கினால் நம்ம அவ்வை பாட்டி கூறியது போல், அடக்கமுடையார் அறிவிலது என்ற நீ கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. நாம் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவெடுக்காமல் பொறுமையுடன் கையாள வேண்டும். ஊக்கமுடைமையில் ஐயன் வள்ளுவன் அழகாக சொல்கிறார், உடையர் எனப்படுவது ஊக்கம் மகிழர், உடையது உடையரோ மற்று. ஊக்கம் உடையவரே உடையவர் என்ற சிறப்புக்குரியவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர் என்று. நடுவர் அவர்களே, நீங்கள் சுய ஒழுக்கம் சுய நம்பிக்கையுடையவராக இருந்தாலும் சுய ஊக்கமற்றவரானால் அது அடித்தளம் சரியில்லாத கட்டிடம் போன்று ஆகிவிடும். போர் முடிந்த இரவு வேளை போர்க்களத்தில் ஒருவர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்த ஒரு பெண்மணி கேட்டார், எல்லோரும் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீ மட்டும் ஏன் புத்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அதற்கு அந்த நபர் கூறினார், இன்று சிப்பாயாக பணிபுரியும் நான் நாளை இந்த படைக்கு தலைவனாக வேண்டும் என்று. இதைத்தான் ஐயா APJ அவர்கள் கூறுகிறார்கள், தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. அப்படி தன்னுள் அந்த ஆழ்ந்த சுய ஊக்கம் கொண்டு
நபர் அப்படைக்கு மட்டுமல்ல அந்நாட்டுக்கே மன்னரானார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவர்தான் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரன் நெப்போலியன். ஆக நண்பர்களே, யானைகள் வாழும் பூமியில் தான் எறும்புகளும் வாழ்கின்றன, பூனைகள் வாழும் வீட்டில் தான் எலிகளும் வாழ்கின்றன, சுறாக்கள் வாழும் கடலில் தான் சிறு மீன்களும் வாழ்கின்றன. வாழ்க்கை என்பது எய்து பிழைப்பதல்ல, போராடி ஜெயிப்பது. போராட்ட குணம் உடையவர்கள் நிச்சயம் சுய உந்துதல் பெற்றவர்களே. என் சகோதரி ஆஷா பர்வீன் கூறினாள், தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மீது உள்ள ஊக்கத்தினால் தான் அவர் பல ஆயிரம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் என்று. அவர் கூறியது மிகவும் சரியே. அவருடைய ஆசிரியர் அவரை மன வளர்ச்சிக்கு குன்றியவர் என்று கூறினார். ஆனால் அவரது தாய் அவரை நீதான் ஜீனியஸ் என்று அவரை ஊக்கப்படுத்தினால்தான் அவர் பல ஆயிரம் கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். நம்பிக்கை என்னும் கரையை அடைய ஒழுக்கம் என்ற படகில் ஊக்கம் என்ற துடுப்பு கொண்டு மட்டுமே நம்மால் பயணம் செய்ய முடியும். சுய உந்துதல் என்பது ஒரு திறமை, அது எளிதில் வந்துவிடாது. பயிற்சி மற்றும் முயற்சி கொண்டு நாம் சுய உந்துதல் பெறலாம், வாழ்வில் இலக்குகளை அடையலாம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தெளிவான உச்சரிப்போடு சொன்னாங்க. 8th ஸ்டாண்டர்டாமா? ராயல் 8th? ஓகே, சோ குட். அதாவது ஊன்றுகோலை விட தூண்டுகோல் தான் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்கு. ஆனால் பேஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பில்டிங்கே எத்தனை மாடி நம்ம எழுப்பினாலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்ற விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. கோபத்தை கட்டுப்படுத்த வேணும்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன நினைவு வந்தது. ஒருத்தர் என்ன பண்ணாரா, காசிக்கு போயிருக்காரு. பொதுவாகவே நம்ம பெரியவங்க கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். காசிக்கு போகும் பொழுது ஒரு சம்பிரதாயம் உண்டு. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த அல்லது நம்மளால அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு விஷயத்த அங்கே விட்டுட்டு வந்துடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கடுமையான கோபக்காரராக இருக்காரு. அப்படி கோபமாக இருக்கும்போது அந்த ஏரியாவில் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அவருக்கு காசை கொடுத்து தயவு செய்து காசியில் போய் உங்களோட கோபத்தை விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்படி அவர் போயிட்டு ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தப்போ காசிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் நமஸ்காரம் பண்ணுறதுன்றது ஒரு சம்பிரதாயம். அப்படி அவங்கக்கிட்ட காலில் விழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அங்கே போன எல்லாருமே கேட்டிருக்காங்க. இவங்க தான் அனுப்பி விட்டது, இருந்தாலும் கேட்டிருக்காங்க, காசிக்கு போனீங்களே நீங்கள் எதை விட்டுட்டு வந்திருக்கீங்க? நான் கோபத்தை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி 2வது ஆள் வர்றாங்க, அவங்களும் அதே கேள்வி கேட்குறாங்க. அப்படி அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஒரு குரலோட கோபத்தை விட்டுட்டு வந்துட்டேன். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் வந்து அவரிடத்துல அதே கேள்வியை கேட்குறாங்க. 10 பேருக்கும் தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதே பதிலை சொல்லியிருக்காரு. 11ஆவதா வந்து ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, காசியில் போய் நீங்கள் என்னையா விட்டீங்க அப்படின்னா, கோபத்தை விட்டுட்டு வந்திருக்கேன், கோபத்தை விட்டுட்டேன்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இதனுடைய பொருள் என்ன? அவர் அங்கே போனது கோபத்தை விடுவதற்கு. நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்மளை ஒருத்தவங்க சீண்டிகிட்டே இருந்தாலும் நம்மளுடைய நிலையில் இருந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சுய நம்பிக்கை என்பது, சுய உந்துதல் என்பது நாம் கோபத்தை கட்டுப்படுத்தினாலே கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை என்னும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அல்ஃபினா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அதற்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை பதிவு செய்து கொள்கிறேன். லஞ்ச் டயத்தை கடந்து போனாலும் நாங்கள் இருந்து இதை முடிச்சுட்டு தான் போவோம்னு சொல்லி உங்களுடைய தோழர்களை தோழிகளையும் உத்வேகப்படுத்துறதுக்காக நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா. இது மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சாதனையாளர்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை பதிவு செய்து கொள்கிறேன். நான் அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துலேருந்து முடிச்சிடலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேங்க்யூ. மொழிகளிலே மூத்த மொழியாம் என் தமிழ் மொழியை போற்றி உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அழகான இந்திய நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்றைய பேச்சரங்கம் சாதனையில் சிகரம் எட்டும் பயணத்தில் மிக முக்கியமான தலைப்புகளில் ஒன்றான தன்னம்பிக்கையை பற்றி உங்களிடம் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ கே அல்ஃபினா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட்.
போட்டி நிறைந்தது. ஒவ்வொருவரும் தன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த போட்டியில் நாம் வெற்றி பெற நமக்கு மிகவும் அவசியமானது தன்னம்பிக்கையே. தன்னம்பிக்கையை இன்று பலரும் தவறாக பொருள் கொள்கின்றன. தன்னம்பிக்கை கொண்ட ஒருவனை தலை கனத்துடன் அழைகிறான் என்று முத்திரை குத்துகின்றன. அடிப்படையில் கூற்று மெய்யென்று. ஆனால் தன்னம்பிக்கை என்பது என்னால் முடியும் என்று நம் மீதும் நம் ஆற்றல் மீதும் நாம் கொள்ளும் நம்பிக்கையே. அதுவே நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லும் ஒரு மிகப்பெரிய படிக்கட்டு. தன்னம்பிக்கை கொண்ட ஒருவன் தானும் வாழ்வான், பிறரையும் வாழ வைப்பான். யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் தன் நம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் முதுகெலும்பில்லாத மனிதனுக்கு ஒப்பானவன். முதுகெலும்பில்லாத மனிதன் படுத்தே கிடப்பான். அவனால் எழுந்து நடக்கவோ நிமிர்ந்து நிற்கவோ முடியாது. அதே போல் தன்னம்பிக்கை இல்லாத ஒருவன் தனது வாழ்வில் வளர்ச்சியின்றி முயற்சியின்றி முனைப்பின்றி கிடப்பான். ஆனால் தன்னம்பிக்கை கொண்ட ஒருவன் ஒருபோதும் சோர மாட்டான். தனது வாழ்வில் தலைமை பண்பும் ஆளுமை பண்பும் கொண்டு எதிர் நீச்சல் போட்டு தனது இலக்கை நோக்குவதில் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் ஆற்றலுடனும் ஒழுக்கத்துடனும் லட்சியத்துடனும் சீரான பாதையில் பயணிப்பான். சரி, நம் வரலாறு சரித்திரத்தை பாருங்கள். கண்கள் தெரியாதவர்கள் கூட பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். உனக்கு அறிவே இல்லை என்று ஆசிரியரால் வகுப்பறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் 1300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டறிந்துள்ளார். படிப்பே வராத ஐன்ஸ்டைன் பிற்காலத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக திகழ்ந்தார். இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திர நாயகன் என்று அழைக்கப்படும் டாக்டர் APJ அப்துல் கலாம் பல ஏவுகணைகளை விண்ணுக்கு அனுப்பியுள்ளார். இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படும் முனிபா மசாரியை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன். முனிபா மசாரிக்கு திருமணமான சில ஆண்டுகளுக்கு பின்பு அவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்தில் கணவன் தப்பித்தார். ஆனால் உயிருக்கு போராடிய முனிபாவை அங்கே விட்டு சென்றார். பின்பு அங்கிருந்தவர்களுடன் உதவியோடு மருத்துவமனைக்கு சென்றார் முனிபா. அவருக்கு கை கால் எலும்பு எல்லாம் நொறுங்கி விட்டது. நுரையீரல் கல்லீரல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தன. 2 வருடங்கள் 2 மாதங்கள் படுக்கையிலே இருந்தார். ஆனால் மீண்டும் தனது தன்னம்பிக்கையால் எழுந்து வந்து இன்று பல துறைகளில் சாதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது நமக்கும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிறக்கின்றதல்லவா? இப்படி உலக வரலாற்று சாதனை கதைகள் அனைத்துமே தன்னம்பிக்கையின் அடிப்படையில் எழுந்த கதைகள். உலக அளவில் சாதனை படைத்தவர்கள் மட்டும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் சாதனை படைத்தவர்கள் என்று எண்ண வேண்டாம். நம்மை சுற்றி இருக்கும் சாதனையாளர்கள் கூட தன்னம்பிக்கையின் அடிப்படையில் சாதனை படைத்தவர்கள். இவ்வளவு ஏன் பல விருதுகளை பெற்று இன்று நம் முன் நடுவராக அமர்ந்திருக்கும் டாக்டர் ஹேமா மாலினி மேம் கூட பல விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். இது ஏன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னிடம் கேட்டால் நான் தன்னம்பிக்கை என்றுதான் கூறுவேன். எனவே உங்களை ஆழமாக நம்புங்கள். உங்களாலும் மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும். நம்மால் முடியும் என்பது சாதாரண விஷயம் போல் தோன்றலாம். ஆனால் ஒரு மிகச்சிறிய விதைதான் பெரிய ஆலமரமாக வளர்ந்து விழுதுகளை விட்டு ஒரு தோப்பாகவே மாறிவிடுகிறது. அதே போல் என்னால் முடியும் என்கிற எண்ணத்தை மனதில் விதைத்துவிட்டு அதற்கு நம்பிக்கை என்னும் நீரும் பாய்ச்சி விட்டால் போதும். அது ஆழ விருட்சமாய் வளர்ந்து வெற்றிக்கனியை பெற்றுத்தரும். என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன், என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருங்கள். மந்திரங்கள் எதுவும் இல்லை, சொல்தான் மந்திரம். உன்னை நீ முழுமையாக நம்பும் பொழுதுதான் உனக்கு வருகின்ற சவால்களை நீ எதிர்கொள்வாய். தனக்கென பாதையை தேடி தானே ஒரு பாதையை உருவாக்கிக் கொள்வாய். வாழ்க்கையை வட்டத்திற்குள் வாழ மாட்டாய், வானம் எட்டும் அளவு உயர்வாய். தனது வாழ்க்கையில் இலக்கை அடையவும் புதிய விஷயங்களை முயற்சி செய்யவும் நேர்மறையாக சிந்திக்கவும் தன்னம்பிக்கை உனக்கு ஒரு ஆயுதமாக இருக்கும். இதைத்தான் எனது அன்பு தோழி ஷிஃபானா கூறினாள். நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடு முரடாக இருந்தாலும் அது தன்னம்பிக்கை என்ற நண்புடன் நீ அந்த பாதையை கடந்து விடலாம் என்று. நிறைவாக செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதென்று. உன்னிடத்தில் நம்பிக்கை வை, உனக்குள்ளே அனைத்து ஆற்றல்களும் இருக்கின்றன. எனவே நான் சாதிக்க வல்லவன் என்று தினம் தினம் சொல்லிக் கொண்டே உன்னை வெல்ல எவரும் இல்லை. நன்றி. மிக அருமை. அல்ஃபினா, கத்துக்குட்டி என்பவன் கற்றுக்கொள்கிறான். தன்னை தானே நான் இதை கத்துட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க.
நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எனக்கு நான் தான் உத்வேகம் அப்படின்னு தனக்குள்ள ஒரு பூஸ்டை அவங்க விதைச்சிருக்காங்க. தனக்கான பாதையை என்னால் உருவாக்க முடியும்னு சொல்லி முடியும் என்ற மந்திர சொல்லுக்கு அழகான இலக்கணம் கொடுத்த மாணவிக்கு மற்றும் ஒரு முறை நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஜே பிரியங்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஒரு 6 மாணவர்கள் மட்டும்தான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு எந்தன் முத்தான முதற்கண் வணக்கம். சுய நம்பிக்கை பற்றி உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஜே பிரியங்கா ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவ்வை. அருமையான இந்த மனித பிறவியில் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் தனக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வாழ்வில் உயர்ந்தவர்கள் எத்தனை பேர். அவர்களின் வெற்றிக்கு காரணம் அவர்கள் மீது வைத்த தன்னம்பிக்கையே என்று உறுதியாக கூறலாம். வேதனையை தாண்டி சாதனை செய்தவர்களில் ஒருவர், உலக உண்டியலில் அதிக காசு சேர்த்தவர் பில் கேட்ஸ். அவரது வெற்றிக்கு காரணமும் அவர் மீது வைத்த தன்னம்பிக்கையே. தோல்விகள் மூலம் வெற்றி சிகரங்களை அடைந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆம்ஸ்ட்ராங் நிலவை தொட்டது 3 தோல்விகளுக்கு பிறகுதான். எனவே இழப்பு என்பது எதுவும் இல்லை, தன்னம்பிக்கை நம்மிடம் உள்ளவரை. ஒரு சிறிய கதை. ஒரு அறையில் 4 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன. காற்று மெல்லிதாய் அடித்தது. காற்று அடித்ததும் அமைதி என்ற மெழுகுவர்த்தி ஐயோ காற்று அடிக்கிறது, என்னால் எரிய முடியாது என்று பலவீனமாக சொன்னது. காற்று அடித்த சில நொடிகளில் அணிந்து விட்டது. அடுத்ததாக அமைதி என்ற மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணிந்து விட்டது. 3ஆவதாக அன்பு என்ற மெழுகுவர்த்தியும் காற்றை எதிர்க்க முடியாமல் அணிந்து விட்டது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்றை போராடி ஜெயித்து விட்டது. அப்போது அந்த அறையில் ஒரு சிறுவன் நுழைந்தான். ஐயோ 3 மெழுகுவர்த்திகளும் அணிந்து விட்டனவே என்று கவலையாக சொன்னான். அதற்கு 4வது மெழுகுவர்த்தி சொன்னது, கவலைப்படாதே, என்னை வைத்து மற்ற 3ஐயும் ஏற்றி வைத்துக்கோ என்றது. அதற்கு அந்த சிறுவன், உன் பெயர் என்ன என்று கேட்டான். சுய நம்பிக்கை என்றது அந்த மெழுகுவர்த்தி. நாமும் மற்ற 3 மெழுகுவர்த்தி போல ஐயோ காற்றடிக்கிறது என்று பலவீனமாக இல்லாமல் 4வது மெழுகுவர்த்தி போல புயலே வந்தாலும் பார்த்துக்கலாம் என்கின்ற தன்னம்பிக்கையுடன் வாழ்வோம். நாம் நினைத்தால் தாமஸ் ஆல்வா எடிசன், ஆம்ஸ்ட்ராங், பில் கேட்ஸையும் விட சாதனையாளர்களாக திகழலாம். தாய் அருகில் இருக்கும் வரை குழந்தைக்கு அன்பு தூரம் இல்லை. ஆசிரியர் அருகில் இருக்கும் வரை மாணவர்களுக்கு அறிவு தூரம் இல்லை. தன்னம்பிக்கை மனதில் இருக்கும் வரை மனிதருக்கு வெற்றி வெகு தூரம் இல்லை என்று கூறி வெற்றி சிகரத்தை அடைய சுய நம்பிக்கை மிகவும் அவசியம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். மிக அருமை. தோல்வியில் துவண்டு விடாமல் நாம் நகர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த தீபம் பற்றி சொல்லும்போது எனக்கு விவேகானந்தருடைய வரிகள் தான் என்னோட மனசுக்கு வந்தது. எரிகின்ற தீபத்தினால்தான் மற்றொரு தீபத்தை ஏற்ற முடியும். எந்த ஒரு தீபம் நன்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும்ன்ற விஷயத்தை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணாங்க. உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து சுய உந்துதல் எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக KR ஹர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை. உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை போய் சேரும் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதிலும் பிறரால் ஒருவருக்கு தரப்படும் ஊக்கத்தை விட ஒருவர் தனக்கு தானே கொண்டிருக்கும் சுய ஊக்கமே அவரது பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறி சுய உந்துதல் பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ KR ஹர்ஷினி. சுய உந்துதல் என்பது உங்கள் குணாதிசயங்களை அடையாளம் கண்டு உங்களுக்குள் உள்ள பலத்தை உணர்ந்து வெற்றியை காட்சிப்படுத்துவதன் மூலம் உங்களை ஊக்குவிக்கும் முறையாகும். சுய உந்துதல் உங்கள் பார்வை, உங்கள் இலக்குகள் மற்றும்
வாழ்க்கையில் உங்கள் லட்சியங்களில் உறுதியாக இருக்க ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் தூண்டுகிறது. பின்னடைவுகள், சவால்கள் மற்றும் தோல்விகள் சுய உந்துதல் கொண்ட ஒரு நபரை பாதிக்காது. சுய ஊக்கம் கொண்டிருக்கும் ஒருவர் அவரது இலக்கில் கவனம் செலுத்தி தன் செயலை ஆர்வத்துடன் தொடர்வார்கள். தன்னை அறிந்தவனே தலைவன் என்பது தத்துவம். தன்னை அறிந்தால் தமக்கோர் கேடுமில்லை என்று திருமூலர் கூறுவார். சாக்ரட்டிஸோ உன்னை நீ அறிவாய் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறி சென்று விட்டார். எனவே ஊக்கம் பெறுவதற்கு முதலில் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். சுய ஊக்கத்திற்கு தேவையான காரணிகள்: நம்பிக்கையான அணுகுமுறை, ஆற்றல், உற்சாகம், எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுமுறை, நிலைத்தன்மை, பிரச்சனைகள் தொடர்பான கவலைகளுக்கு தீர்வு சார்ந்த அணுகுமுறை. சுய ஊக்கத்தை வளர்க்கும் முறைகள். ஸ்மார்ட் இலக்குகள் சுய ஊக்கத்தின் அடிப்படையாகும். ஸ்மார்ட் என்பது குறிப்பிட்ட, அளவிடக்கூடியது, அடையக்கூடியது, தொடர்புடையது மற்றும் காலக்கெடுவை குறிக்கிறது. எந்த இலக்கும் சாத்தியமற்றது ஆயினும் கூட நீங்கள் அந்த இலக்கிற்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை ஒதுக்கி அதை நோக்கி செயல்படுத்த வேண்டும். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை எங்கொரு காட்டிலோர் பொந்திலை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள அளப்பரிய சக்தியை பற்றி பாரதி அக்கினி குஞ்சென்று குறிப்பிடுகிறார். நம் அறியாமையால் அந்த அற்புத சக்தியை வீணடித்து விடுகிறோம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதாவது தண்ணீரில் மலர்ந்திருக்கும் தாமரை தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்திருக்கும் தாமரை தண்டின் அளவும் இருக்கும். அதுபோல மனிதரின் வாழ்க்கையில் உயர்வின் அளவும் அவரது மனதில் உள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும். பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி கூறியதை போல நமக்கென ஒரு இலக்கை வகுத்து கொண்டு அதை நோக்கி சென்றால் வெற்றி நிச்சயம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுய உந்துதல் குறித்து ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க. ஒரு மனிதருடைய வெற்றி என்பது அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுடைய இலக்கு என்ன என்பதை அவர்கள் முதலில் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை நம் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வதற்கு நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய ஆற்றல், எப்படி எதிர்மறை சிந்தனைகளை, எதிர்மறை எண்ணங்களை நாம் எதிர்க்கிறோம் என்பதில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது என்று அழகாக சொன்ன ஹர்ஷினி அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து சுய ஒழுக்கம் எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வி. சுஜிதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சுய ஒழுக்கம் பற்றி உங்கள் முன் பேச வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ வி. சுஜிதா ஆஃப் 7th ஸ்டாண்டர்ட். இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமானது, மிகவும் பெரியது என்றால் உயிர். ஆனால் அந்த உயிரை விட முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தள்ளான், ஒழுக்கம் உயிரினும் உமப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லாத செயலும் குப்பைக்கு சமம் என்கிறார் சான்றோர். பணம் இல்லாவிட்டால் தப்பில்லை, ஒழுக்கம் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை. ஒழுக்கம் என்ற ஒரு பண்பு போதும் உன்னை 1000 படியை உயர்த்துவதே ஒழுக்கமாகும். ஒழுக்கமே சிறந்த பழக்கமாகும். மனிதனுக்கு பகுத்தறிவு என்ற 6வது அறிவை இறைவன் கொடுத்தது காரணம் அவன் ஒழுக்கமாக நடந்து கொள்ள மட்டும்தான். ஒழுக்கம் உயர்வு தரும், ஒழுக்கம் இருந்தால் உலகே தொழும். நீரின்றி அமையாது உலகு, சாதி மதம் பார்க்காம பழகு, ஒழுக்கம்தான் உன் உண்மையான அழகு. பணம் இருந்தால் மற்றும் போதும் எவனும் உயர்ந்து விட
முடியாது. ஒழுக்கம் இருந்தால் மற்றும் போதும் எவனும் தாழ்ந்து விட முடியாது. எந்த ஒன்று நிலைத்திருக்க வேண்டுமோ அதுதான் ஒழுக்கம். உங்கள் பெயரும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் என்றும் இந்த உலகத்தில் அழியாமல் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடித்து பின்பற்றி போற்றி வாழ்ந்தவர்கள் வள்ளல், இயேசு, நபிகள் நாயகம், புத்தர் போன்ற அனைவரும் ஒழுக்கத்தை தன் உயிரும் மேலாக கருதியவர்கள். உள்ளத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தூய்மையாக நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். மனிதனை மனிதனாக வாழ வைப்பது ஒழுக்கம். மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது ஒழுக்கம். தினசரி பத்திரிகை போடும் சிறுவனாக இந்த APJ அப்துல் கலாம் அவர்களே ஒழுக்கத்தாலும் கல்வியாலும் இன்று குடியரசுத் தலைவரானார்கள். நல்லவன் என்று பெயர் எடுக்க நாளாகும், கெட்டவன் என்று பெயர் எடுக்க ஒரு சம்பவம் போதும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதே என்று 3 ஒழுக்க தத்துவங்களையும் காந்தியடிகள் கூறுகிறார்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் நாம் ஒழுக்கத்தையும் கல்வியையும் நம் இரு கண்களாக வைத்து கொண்டு கல்வியை பயின்று வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டும். ஒழுக்கமே ஆற்றல், ஒழுக்கமே எல்லாம். எல்லா உடைமைகளையும் சிறந்தது ஒழுக்கமாகும். அகில உலகையும் ஆள்வதே ஒழுக்கம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். இந்த குறளில் வள்ளுவர் நல்லொழுக்கம் வாழ்க்கையை நன்மை தரும், தீயொழுக்கம் துன்பத்தை தரும் என்கிறார். ஓதலின் நன்றே வேலையாகும் ஒழுக்கம் என்று ஒழுக்கத்தின் அவசியத்தை ஔவையார் கூறுகிறார். சுய ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதன் வாழ்க்கையை உயர்த்தப்படுவான். முடிவில் வணங்குவதே ஒழுக்கம், அதுவே என்ற பழக்கம். இனிமேல் நாம் அனைவரும் சுய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்க்கையை கல்வி எனும் சிறையை விழித்து வாணி உயர பழக்க வேண்டும் என்று கூறி இத்துடன் என் உரையை நிறைவு செய்ய நன்றி, வணக்கம். மிக அருமை. ஒழுக்கம் இல்லைன்னா வாழ்க்கையே வேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கம் இருந்தால்தான் சிந்திக்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேஷ்னாலிட்டின்னு சொல்லுவோம். மக்களில் இருந்து எப்படி மக்கள் வேறுபடுகிறார்கள் என்றால் அந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ரேஷ்னாலிட்டி, அதற்கு அடிப்படை சுய ஒழுக்கம்னு சொல்றாங்க. ஒரு மனிதன் அழியா புகழோடு வாழணும் என்றால் அந்த சுய ஒழுக்கம் தான் அவசியம் அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை மிக அழகாக சொன்ன சுஜிதா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து எனும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நேஹா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மொழிகளிலே மூத்த மொழியாம் தமிழ் மொழி, அதுவே நம் தாய்மொழி என சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியில் பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கங்கள். இன்று சுய நம்பிக்கையை பற்றி உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ நேஹா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பர். அருமையான இந்த மனித பிறவியில் நாம் எதையாவது சாதிக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் தனக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர். அவர்களின் வெற்றிக்கு காரணம் அவர்களின் சுய நம்பிக்கையே. நான் வாழ வேண்டும், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற வைராகியம் நம்மிடம் இருந்தால் வாழ்வது மட்டுமல்ல, சாதிக்க வேண்டும் என்ற உந்துதலும் தன்னம்பிக்கையும் நம்மிடம் வளரும். வேதனைகளை தாண்டி சாதனை செய்தவர்களுள் ஒருவர், உலக உண்டியலில் அதிக காசை சேர்த்தவர் பில் கேட்ஸ். அவரது வெற்றிக்கு காரணம் அவரது சுய நம்பிக்கையே. தோல்விகள் மூலம் அதிக வெற்றி சிகரங்களை தொட்டவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆம்ஸ்ட்ராங் நிலவை தொட்டது கூட 3 தோல்விகளுக்கு பிறகுதான். எனவே நாம் ஒரு நாளும் சோர்ந்து விடக்கூடாது. கடைசி சொட்டு ஈரப்பசை உள்ளவரை மரம் பூக்கிறது. இழப்பு என்பது எதுவும் இல்லை, தன்னம்பிக்கை நம்மிடம் உள்ளவரை. நேரம் எல்லாருக்கும் பொதுவான செல்வம். அதை உழைப்பாக மாற்றும் போதுதான் உயர்வு பிறக்கிறது. உழைப்பின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகள் மிகவும் சுவையானவை. உழைக்கத் தொடங்குங்கள். வேர்வை துளியிலிருந்து வெற்றி தேன் எடுக்க முயலுங்கள். மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய சந்தர்ப்பங்களில் எவ்வித தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் அன்பாகவும் மென்மையாகவும் அணுக கற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பதை உங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அறிவு வளர வளர ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க தொடங்கிவிடும். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒருவனுக்கு நிலையான முன்னேற்றத்தை கொடுக்காது.
ஆகவே தயக்கத்தை தவிர்த்து முயற்சி சிறகுகளை தினம்தோறும் அசையுங்கள். வெற்றி உங்கள் வசமாகும். ஆண்டிற்கு ஒரு புதிய முயற்சியாவது தொடங்குங்கள். சோதனைகள் வருகிற தென்றல் சாதிப்பதற்கான முயற்சிகள் வாய்ப்புகள் உருவாகுகின்றது என்பதுதான் அர்த்தம். எனவே சோதனைகளை வென்று சாதிப்பதற்காக தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். பல மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் மிகவும் கவனம் செலுத்துகிறார்கள். பொதுவாக தன்னம்பிக்கை அதிகமுள்ள மாணவர்களே தங்களது பணிகளை வெற்றிகரமாக முடிக்கவும் பொறுப்பாக செயல்படவும். உதாரணம் சொல்கிறேன். சென்ற வருடம் ஒலிம்பிக்லே டெரட் ரெட்பார்ன் 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் உசேன் போல்ட்டுக்கு அவன் நிகருக்கு நிகரான போட்டி ஆரம்பித்து விட்டது. 400 மீட்டரில் இருந்து 100 மீட்டர் சென்றவுடன் டெரட் காலில் கிராப் சுளுக்கு ஏற்படுகிறது. ஒரு காலை நகர்த்தவே முடியவில்லை. உசேன் போல்ட்டுக்கு முன்னால் ஓடிய டெரட் அனைவருக்கும் பின்னால் தள்ளப்படுகிறான். ஆனால் அவன் ஒருபோதும் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மூன்றையும் ஒரு துளி கூட இழக்கவில்லை. ஓடுகிறான், ஒரு காலை இழுத்து கொண்டே ஓடுகிறான். வெற்றி பெற்ற 400 மீட்டர் கோட்டை தொட்டவுடன் சுருண்டு விழுகிறான். வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டுமே உட்கார்ந்து கைத்தட்டிய உலக அரங்கம் முதன்மை பெறுவது முக்கியமல்ல, முயற்சி செய்வதே முக்கியம் என்று டெரட் பாண்டுக்கு எழுந்து கைத்தட்டியது. உணவின்றி 40 நாட்களும், நீரின்றி 3 நாட்களும், காற்றின்றி 3 நிமிடமும் கூட உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கை, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி மூன்றும் இன்றி ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது. ஏன் படிக்க வேண்டும், எதற்கு படிக்க வேண்டும் என்ற கேள்வி உங்கள் அனைவருக்கும் உள்ளதல்லவா? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் புளூட்டோ. கற்கை நன்றே பிச்சை புரினும் கற்கை நன்றே என்றது நருந்தொகை. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசத்தில் மட்டுமே சிறப்பு, கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றது திருக்குறள். ஒரு உறவு நீ இழந்து விட்டால் திருப்பி கொண்டு வர முடியும். 1 கோடி ரூபாய் பணம் நீ இழந்து விட்டால் திருப்பி கொண்டு வர முடியும். உன் உடல் ஆரோக்கியம் நீ இழந்து விட்டால் திருப்பி கொண்டு வர முடியும். இந்த நொடி திருப்பி கொண்டு வரவே முடியாது. அடுத்த நொடிதானே தவிர கடந்து போன சமயம் நம் வாழ்வில் என்றுமே வராது. நாம் நினைத்தால் அடுத்த நிமிடமே உட்கார்ந்து உற்சாகமாக படிக்க முடியும். நாம் நினைத்த காரியத்தை செய்ய முடியும். அதற்கு ஒரு வழி சொல்கிறேன். நம்மை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ, உதாசனப்படுத்துகிறார்களோ, அவர்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் டிமோட்டிவேஷன் ஆகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை உங்களுக்குள் எழுப்புங்கள். உங்களுக்குள் நீங்களே கேள்வி கேட்க தொடங்குங்கள். நீங்கள் தான் சிறந்த சிந்தனையாளர், நீங்கள் தான் சிறந்த முயற்சியாளர் ஆவீர்கள். தூற்றுவோர் துணை நிற்க போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்ல போவதில்லை. நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ நஷ்டம், வாழ்வோ சாவோ, தனித்து நின்றாலும் துணித்து போராடுவோம், வெற்றி நிச்சயம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழை வாழ்த்தி ஒழுக்கத்தின் ஏதுவார் மேன்மை என்று கூறிய தெய்வ புலவரை வணங்கி சுய ஒழுக்கத்தை பற்றி பேச வந்த வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆர் சாருமினாவின் பணிவான வணக்கம். ஒழுக்கம் என்றால் நம் பெற்றோர் சொல்வதை கேட்டு நடப்பது, வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பது, பள்ளியில் ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடப்பது. இதுதான் ஒழுக்கத்தின் முதல் படிநிலை. இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அறிவாழ்ந்தவர்கள் கூறினால் அதை மறுக்காமல் செய்வதும், இதை செய்யக்கூடாது என்று கூறினால் அதை செய்யாமல் இருப்பதும் தான் ஒழுக்கம். இது சரிதானா என் நண்பா, நண்பிகளே? சரிதான். ஆனால் ஆடு மாடுகள் கூட இப்படித்தானே வாழ்கிறது. அங்கு மேய்ப்பவர் கையில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அதட்டி ஆடு மாடுகளை மேய்க்கிறார். அவைகளும் அவர் சொல்லியபடியே கேட்கின்றது. அங்கு மேய்ப்பவர் இல்லை என்றால் என்ன ஆகும்? அடுத்தவர்களின் வயல்களில், தோட்டங்களில் புகுந்து அவர்களின் செடி கொடிகளை நாசம் செய்துவிடும் அல்லவா? இதே போல்தான் நம்மையும் யாரும் கண்டிக்கவில்லை என்றால் நாம் பல் துவக்க மாட்டோம், குளிக்க மாட்டோம், பள்ளிக்கு செல்ல மாட்டோம், பாடங்களை படிக்க மாட்டோம், உணவை ஒழுங்காக உண்ண மாட்டோம். ஆக நமக்கும் ஒரு மெய்ப்பன் தேவைப்படுகிறார். அவர்கள்தான் நம் பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள், ஆசிரியர்கள். கீதை தந்த பகவான் கிருஷ்ணரும் புதிய வேதம் தந்த பிதா இயேசுவும் மேய்த்தது ஆடு மாடு என்று நினைக்கிறீர்களா மாணவர்களே? அவர்கள் கூறிய வேதங்கள் விலங்குகளிடமிருந்து நம்மை நாம் வேறுபடுத்தி காட்ட நமக்கு தேவை சுய ஒழுக்கம். தேர்வு நேரங்களில் நிறைய மாணவர்கள் காலையில் 5 மணிக்கு எழ வேண்டும் என்று
அலாரம் வைப்பார்கள். சிலர் அம்மாவிடம், அம்மா ப்ளீஸ்மா காலையில 5 மணிக்கு எழுப்பி விடுமா என்று கூறும். இதில் எத்தனை மாணவர்கள் அலாரம் அடித்ததும் அம்மா எழுப்பியதும் எழுந்திருக்கிறோம். அலாரத்திற்கு பதில் அம்மா அடிச்சா கூட எந்திரிக்க மாட்டோம். 7 மணிக்கு எந்திரிச்சு நம்ம அம்மாவை திட்டுவோம். ஏமா என்னை எழுப்பலேன்னு அழுவோம். தோழர்களே தோழிகளே, காலையில் 5 மணிக்கு எழ வேண்டும் என்று முடிவு செய்தது யார்? அலாரம் வைத்தது யார்? அம்மாவிடம் கூறியது யார்? நீங்கள் தானே. நீங்கள் முடிவு செய்த ஒன்றை நீங்களே செய்யவில்லை. நாம் சுய ஒழுக்கத்தில் இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டிய நேரம் இது. புகழும் வெற்றியும் அடைந்த சாதனையாளர்களிடம் அவர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்று கேட்டால், கடின உழைப்பு, சிறந்த சிந்தனை, லட்சியம், கனவு என்ற பல காரணங்களை கூறினாலும் சுய ஒழுக்கம் என்ற ஒன்றை தவறாமல் குறிப்பிடுவார்கள். இனிமேலாவது அதை கவனித்து பாருங்கள். நம் வாழ்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி தேவை. அவ்வெற்றி கடின உழைப்பால் கிடைக்கலாம். ஆனால் அவ்வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதும் புகழும் அடைய சுய ஒழுக்கம் மிக மிக அவசியம். இதைத்தான் நம் பொய்யாமொழி புலவர் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை என்கிறார். நம்மிடம் உள்ள கல்வி, செல்வம், உறவினர்கள் இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கினாலும் நம்மிடம் உள்ள ஒழுக்கம் எப்பொழுதும் துணையாக நிற்கும் என்கிறார். தோழர்களே தோழிகளே, சுய ஒழுக்கம் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம். நம்மால் அதை செய்ய முடியாது என்று பயப்படாதீர்கள். அது மிகவும் எளிதுதான். காலை அதிகாலையில் யாரும் எழுப்பாமல் நாமே எழுவது, எழுந்தவுடன் பல் துவக்குவது, கூழானாலும் குளித்து குடிப்பது, எங்கு சென்றாலும் வரிசையில் நிற்பது, குப்பைகளை சரியாக குப்பை தொட்டியில் போடுவது, தவறு செய்யாமல் இருப்பது, செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பது என்று நாம் இன்று செய்யாமல் இருக்கும் சிறு சிறு விஷயங்களை செய்தாலே போதும். அதுவே சுய ஒழுக்கம்தான். ஒழுக்கத்தின் 2ஆம் படிநிலை இது. மாணவர்களாகிய நம்மிடம் இருக்கும் இன்றைய முக்கிய பிரச்சனை செல்போன். இதில் தேவையற்ற விஷயங்களை அதிக நேரம் செலவழித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு ஆபத்தானது என்று நம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கூறினாலும் நாம் கேட்பதில்லை. இது செல்போன் என்பதை விட நம்மை செயலளிக்க செய்யும் போன் என்றே கூறலாம். இதை செல்போன் என்பதை விட நம்மை செயலளிக்க செய்யும் போன் என்றே கூறலாம். இதில் எத்தனை மாணவர்கள் அம்மா கூப்பிட்டதும் சற்றென்று அணைத்து பற்றென்று சென்றிருக்கிறோம். 4-3 முறை கூப்பிட்டு திட்டு வாங்கி சமயங்களில் அடி வாங்கிதான் அந்த செல்போனை அணைத்து வைத்திருக்கிறோம். இது தவறு என்று தெரிந்தே மீண்டும் மீண்டும் செய்கிறோம். இதே போல்தான் ஜங்க் ஃபுட் என்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உடலுக்கு கேடு என்று தெரிந்து அவ்வுணவை சாப்பிட்டு பல நோய்களை விலை கொடுத்து வாங்கி நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்கிறோம். தனக்கோ பிறருக்கோ உடலாலோ உள்ளத்தாலோ தீங்கு ஏற்படா வண்ணம் வாழ்தல் தான் சுய ஒழுக்கத்தின் 3ஆம் படிநிலை. இதுதான் ஒழுக்கத்தின் உயர்வு நிலை. இதுதான் நான் முதலில் குறிப்பிட்ட ஒழுக்கத்தின் ஏதுவார் மேன்மை என்பது. இவ்வாறு இப்புவியில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்புற்று இருக்க அவரவர் கூறிய சுய ஒழுக்கத்தினை பின்பற்றி நீடோழி வாழ ஆசைப்பட்டு என் சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. ஆசிரியர்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தடியினுடைய பொருள் என்ன தெரியுமா? அவங்க சொல்றதை கேட்கணுன்றது அதனுடைய பொருள் கிடையாது. தன்னுடைய குழந்தைகள் பாதை மாறிவிடக்கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். அதை ரொம்ப அழகான உதாரணத்தோடு சொன்னாங்க. வழி நடத்தல், வழியில் நடத்தல், அதனுடைய அடிப்படையே சுய ஒழுக்கம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருப்பதும் ஒழுக்கம்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. சாருமீனா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்கள். அவர்களை தொடர்ந்து சுய நம்பிக்கை என்ற தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக ஆண்டன்யா மௌரின் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுய நம்பிக்கை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ள நான் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ பி ஆண்டன்யா மௌரின். சில நேரங்களில் நம் மனதில் இருக்கும் ஊக்கம், தைரியம், தன்னம்பிக்கை கை நழுவி போய் இதை இவங்க தருவாங்களா இல்லை இவங்க தருவாங்களா என்று தேடி அழைகிறோம். நாம் நினைத்தால் மட்டுமே நம்மால் விழவோ விழுந்து கிடக்கவோ முடியும். நாம் விரும்பும் லட்சியத்தை நம்மால் முடியும் என்று நம்புவோம். நம்புவது மட்டுமின்றி துணிந்து செயல்படுவோம். நம் துணிவிலேயே தான்
நம் அறிவும் ஆற்றலும் அடங்கியுள்ளது. முதல் படி ஏறுவோம், நம்மால் முடியும் என்று நம்புவோம். முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. முதல் படி ஏறுவோம், நம்மால் முடியும் என்று நம்புவோம். நாம் ஒரு காரியத்தை முழு மனதாய் நம்பினால் நம் மனம் அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டும். பொதுவாக நம்பிக்கை என்பது விடாமுயற்சியும் தொடர் உழைப்புமே ஆகும். வலிமையோ புத்திசாலித்தனமோ கிடையாது. சில நேரங்களில் தன் நம்பிக்கை குறைபாடு ஏற்படுகிறது. மனிதர்களுக்கு சுய நம்பிக்கை வரும் பொழுதுதான் அவனுடைய நடை உடை பாவனை மாறுகிறது, மனதில் கம்பீரம் வருகிறது. நாம் செய்யும் சிறு தவறுகளே நம் வெற்றிக்கும் தடையாக உள்ளது. அந்த நேரத்தில் சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. சரியில்லாத செயல் என்று தெரிந்தால் அந்த நொடியே அதற்கான விடையை எடுத்துக்கொள்ள வேண்டும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தால் அந்த தவறு திரும்பவும் நடக்காம பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் கல்யாண சுந்தரம். நம் வாழ்வில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் அந்த சூழ்நிலையை விட்டு விலகி வந்து நாம் சாதனையாளர்களாக மாற முடியும். இதற்கு வாழ்க்கை உதாரணம் நம் டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்சன் 2014ஆம் ஆண்டில் பல்மனரி எம்பாலிசம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டார். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து நடமாடுவது கூட கடினம். ஆனால் அந்த நோயை விட்டு விலகி வந்து பல சாம்பியன்ஷிப் கோப்பைகளை வென்று இன்னும் நம்பர் 1ஆக திகழ்கிறார். விடாமுயற்சி சுய நம்பிக்கை இருந்தால் நம் வாழ்வில் எந்த எல்லைக்கும் போகலாம். நிர்ணயித்த காரியங்களை நிர்ணயித்தபடி முடிக்கலாம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. முடியும் வரை முயற்சி செய்ய வேண்டும் என்ற அழகான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அது மட்டுமல்ல, தவறு செய்யும் போது திருத்திக் கொள்ள வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணாங்க. எனக்கு ஒரு நினைவு வந்தது. பொதுவாகவே 1லிருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க எழுதுறதுக்கு. அந்த பென்சில் பயன்படுத்துறதுனுடைய ஒரு பொருள் என்ன தெரியுமா? உன்னுடைய தவறுகள், நீ செய்யக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உன்னுடைய கையில் இருக்கின்றது தான் அதனுடைய பொருள். 6ஆம் வகுப்புக்கு அப்புறம் போகும் பொழுது பேனாவில நம்ம எழுதுறோம். நீங்க பெலிகார்டு யூஸ் பண்ணலாம், ஆனாலும் அது சரியான முறையில் இருக்கணும்ன்றத நினைவுபடுத்துவதற்காகத்தான் இது போன்ற அமைப்புகள் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளது. அப்படி தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமா அழகா பதிவு பண்ணாங்க. மாணவிக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேச்சரங்கத்தினுடைய நிறைவு பேச்சாளராக சுய நம்பிக்கை எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அருள் ஃபெர்னியாவை அன்போடு அழைக்கிறோம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுயநம்பிக்கை. சுயநம்பிக்கை என்பது தன்னை நம்புவது, அதாவது நம்மை நாமே நம்புவது. சுயநம்பிக்கை என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஏ. அருள் பெர்னியா. சுயநம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்ள 4 வழிகள். முதலில் ஏற்க வேண்டியவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத செயல்கள் நேரிடும். அவைகளை ஒன்றும் செய்ய முடியாது என்றால் எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். இரண்டாவதாக, சில செயல்களை மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டிய சில செயல்களை மாற்றியாகவே வேண்டும் என்ற உங்களது கருத்தில் தெளிவாக இருங்கள். எதையும் மனம் போன போக்கில் விட்டுவிடக் கூடாது. எனவே உங்களால் மாற்றக்கூடிய அனைத்தையும் மாற்றிவிடுங்கள். மாற்ற முடியாதவைகளை ஏற்கும் மனப்பக்குவமும் தன்னம்பிக்கையும் உங்களுள் அவசியம். மூன்றாவதாக, தோல்விகளை கண்டு நடுங்கக்கூடாது. வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் எந்த காரியத்தையும் செய்யாமல் பின்னால் நின்று வேடிக்கை பார்க்க கூடாது. ஒரு சிலர் தொழில் தொடங்கலாம் என்று இருப்பார்கள். ஆனால் தொழில் தொடங்கினால் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணி எண்ணி கடைசி வரையிலும் தொழில் தொடங்கவே மாட்டார்கள். பிற்காலத்தை பற்றி சிந்தித்து பார்ப்பது நல்லதுதான், ஆனால் காலதாமதம் கூடாது. எச்செயலை செய்தாலும் துணிந்து செய்ய வேண்டும். இல்லையெனின் மனம் குழம்பிய நிலையிலேயே இருக்க நேரிடும். நான்காவதாக, தன்னம்பிக்கையை நாமே உருவாக்குவோம்.
தன்னம்பிக்கையை நீங்கள் உணரும் வகையில் அவ்வப்போது செயல்பட வேண்டும். உதாரணமாக, நாம் ஸ்மார்ட் போனிற்கு அடிமையாகி உள்ளோம் என்றால் ஸ்மார்ட் போன் இல்லாமல் 2 நாள் இருப்பேன் என்ற உறுதிமொழியை உங்களுள் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாள் இருக்க முடிந்த உங்களால் ஏன் 2 வருடங்கள் இருக்க முடியாது என்ற கேள்வி வரும். கேள்வி வந்தாலே அச்செயலை முடிக்கும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாக கூடவே ஓடி வரும். ஏபிஜே அப்துல் கலாம் இது போன்றதொரு பள்ளி அரங்கத்தில் கேள்விகளை மாணவரிடம் செலுத்தியுள்ளார். என்னவென்றால், ஐஸ்வர்யா ராய் ஏன் அழகி போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று. ஒரு மாணவி எழுந்து, அவர் மிகவும் அழகாக உள்ளார், அதனால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார். இன்னொரு மாணவி எழுந்து, அவர் சரியாக பதில்களை அளித்தார், அதனால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னார். மூன்றாவதாக ஒரு மாணவி எழுந்து சொன்னாள், நான் அப்போட்டியில் கலந்து கொள்ளவில்லை, அதனால் தான் அவர் ஜெயித்து விட்டார் என்று. இங்கு அமர்ந்திருக்கும் பெரும்பாலானவர்கள் அறிவீர்கள் பர்வீன் சுல்தானாவை. அவர் மேடையில் பகிர்ந்த கதை இது. அவரது 20 வயது மாணவன் அவரிடம் வந்து, மரத்திலிருந்து பழம் விழுகிறது, மரம் பழத்திடம் என்ன சொல்லும் என்று கேட்டார். அதற்கு சுல்தானோ தெரியவில்லை என்று. அந்த மாணவன் சொல்கிறான், மரத்திலிருந்து பழம் கீழே விழுகிறது, மரம் பழத்திடம் தன்னம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்து வா என்று சொல்லுமா. இறுதியாக என் கருத்தை நான் பதிவு செய்கிறேன். எல்லாம் சரியாகும் என்று நினைப்பது நம்பிக்கை, எல்லாம் என்னால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்று நினைப்பதே தன்னம்பிக்கை. நீங்கள் என்னால் முடியும் என்ற எண்ணமே அச்செயலை முடிக்கும் ஆற்றலை உங்களுக்கு தருகிறது. தன்னம்பிக்கையுடனும் சுய உந்துதலுடனும் சுய ஒழுக்கத்துடனும் வாழ்க்கையின் பந்தயத்தில் ஒரு நாள் வென்று விடலாம். நீங்கள் வெல்ல அனைவரையும் வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லல, அது மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்களில் பல தடைகள் வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடாது. அதாவது வாயில் வடை சுடக்கூடாதுன்ற விஷயத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணாங்க. வாழ்வியல் சார்ந்த உதாரணங்களை ரொம்ப அழகாக பதிவு பண்ண மாணவிக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாராட்டுக்களை பதிவு செய்து கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரத்தை நம்ம கடந்திருக்கோம். நிச்சயமா இந்த நாளினுடைய வெற்றின்னு தான் நம்ம இதை சொல்லணும். காரணம் என்னன்னா, எனக்கு ரொம்ப குழப்பம் இருந்தது. 3மே கிட்டத்தட்ட ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு கேரக்டராக தான் இருக்கு. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பும் அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேரியபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது தான். இதில் நிறைய குழப்பங்கள் இருந்தது. பேசுறதுக்கு முன்பு ஒரு குழப்பம் இருந்தது மாதிரி மாணவிகள் எல்லாரும் பேசிட்டு போனதுக்கப்புறம் அந்த குழப்பம் 2 மடங்காகி விட்டது. எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் துவங்கியது முதல் நிறைவு செய்வது வரை இதைத்தான் நான் தீர்ப்பாக கொடுக்க வேண்டும் என்பதில் என்னைய அதிகபட்சமாக உறுதிப்படுத்தியது உங்களுடைய ஆட்டிடியூட். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். எல்லாருமே உங்களுடைய பதிவுகளை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி தொடங்குனீங்க? நான் வளர்ந்து வரும், முதல்ல அதுக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாருமே. வளர்ந்து வரும் பேச்சாளர்கள் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை உங்களுடைய ஆசிரியர்கள் கொடுத்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் கொடுத்திருக்கலாம், ஏன் உங்களுக்குள்ள கூட அந்த சுய நம்பிக்கை இருந்திருக்கலாம். அதை எல்லாத்தையும் மீறி அதை இந்த சமுதாயத்துக்கு பதிவு பண்ணக்கூடிய ஒரு அறம் சார்ந்த ஒழுக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுனால மட்டும்தான் அதை ஒவ்வொருத்தரும் கரெக்டான முறையில் கடைபிடிச்சிங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருந்தது. வாழ்க்கையில் சுய நம்பிக்கை அவசியம், சுய உத்வேகம் உந்துதல் மிகவும் அவசியம். ஆனால் இது எல்லாமே நம் சார்ந்த நம் தனிப்பட்ட விஷயம். எப்போது ஒரு மனிதன் இந்த சமுதாயத்திற்கு பயன்படும்படி இருக்கிறானோ அதுதான் உண்மையான வெற்றி.
அப்படிப்பட்ட வெற்றியை கொடுப்பதற்கு நம்மை நாம் முதலில் பழுது செய்ய வேண்டும். இப்போ நிறைய பேர் சுவாமி விவேகானந்தரை அடையாளப்படுத்தினதுனால இந்த ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட நான் பதிவு செய்கிறேன். அதாவது ஒரு குருகுலத்தில் அங்கே இருக்கக்கூடிய குரு தன்னுடைய மாணவர்களுக்கு தினந்தோறும் சில வழிமுறைகளையும் வாழ்க்கை கல்வியையும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரொட்டி துண்டு அவர்களிடத்துல கொடுத்து ஒரு 3 மாணவர்களை அந்த மேடைக்கு கூப்பிடுறாங்க. அங்கே வரும் பொழுது அந்த மாணவர்களுக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. உங்கள் கையில் இப்போ ஒரு ரொட்டி துண்டு இருக்கு, இந்த ரொட்டி துண்டை நீங்கள் எப்படி சாப்பிடும்போது மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. முதலில் வந்த அந்த மாணவன் சொல்கிறான், இந்த ரொட்டி துண்டு பார்க்குறதுக்கே எனக்கு எச்சி ஊறுற மாதிரி இருக்கு, அதனால தேனோட கலந்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னான். அதற்கு அடுத்த மாணவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது சொன்னாங்க, இங்கே நிறைய பயிர் வகைகள்லாம் இருக்கு, கிழங்கு வகைகள்லாம் இருக்கு, அதை அந்த ரொட்டி துண்டுகளுக்கு இடையில வச்சு சாப்பிடும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த குருவிற்கு இந்த 2 பதில்களிலும் எந்தவித திருப்தியும் படவில்லை. 3ஆவதாக வந்த அந்த சீடன் சொல்கிறான், அந்த ரொட்டி துண்டை பார்த்துவிட்டு, இந்த ரொட்டி துண்டை என்னோடு இருக்கக்கூடிய நண்பர்களோடு சேர்ந்து உண்ணும்போது மட்டும்தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னு சொல்றான். அதுதான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புரிதல். நமக்கு மட்டும் சந்தோஷம் கிடைக்காம நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கணும்னு எப்போ ஒரு மனிதன் நினைக்கிறானோ அதுதான் உண்மையான அறிவு, அதுதான் உண்மையான ஞானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிறந்த புத்தகத்தை சுமப்பதனால் கழுதைக்கு ஞானம் வருவதில்லை, உண்மைதானே? மிக சிறந்த புத்தகத்தை சுமப்பதனால் கழுதைக்கு ஒருபோதும் ஞானம் வருவதில்லை. ஒருவனுக்கு எப்போது ஞானம் வரும் தெரியுமா? எதை சொல்ல வேண்டும் என்பதை நமது அறிவு தீர்மானம் செய்கிறது. எவ்வளவு சொல்ல வேண்டும் என்பதை நமது மனோபாவம் தீர்மானம் செய்கிறது. அதை எப்படி எந்த அளவிற்கு சொல்ல வேண்டும் என்பதை செய்ய வேண்டும் என்பதை நம்மளுடைய திறமை தீர்மானம் செய்கிறது. ஒரு விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்பதை நம்மளுடைய அறிவும் ஞானமும் மட்டும்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக சுய ஒழுக்கம் மட்டுமே என்பதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். எப்போது ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தோடு இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு முன் வருகிறானோ அவரிடத்திலே நிச்சயமாக சுய உந்துதலும் இருக்கும், சுய நம்பிக்கையும் இருக்கும். ஆக இந்த 2ற்கும் அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் அடிப்படையாக இருப்பது ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கமே என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.